பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. சரி, நாம் தொடர்ந்து இந்த கைவல்ய நவநீதத்தில் இருக்கக்கூடிய பாயிரங்களை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது தத்துவ விளக்கப்படலம் என்ற அந்த தலைப்புக்குள் நுழைய இருக்கின்றோம். நாம் சென்ற வகுப்பில் நாம் விவேகம் வைராக்கியம் என்ற தலைப்பில் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் என்ன அருளினார் என்பதை பார்த்தோம். இந்த விவேகம் வைராக்கியத்தை கடந்த 2 வாரங்களில் யாரேனும் ஏதேனும் பயிற்சிகள் செய்தீர்களா, அல்லது உங்களுக்குள் ஏதேனும் புரிதல்கள் ஏற்பட்டனவா என்று உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். யாருக்கேனும் ஏதேனும் ஒரு புரிதல் ஏற்பட்டதா, விவேகம் அதிகமாகியதா இல்லையா என்பதுதான் என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த சுகமானது நிலையாக நமக்குள் இருக்கின்றதா? நிலையான சுகம்தான் சத்தியமானது, நித்தியமானது. ஒரு சூழ்நிலைகளினால் அல்லது ஒரு காரணத்தினால் நமக்குள்ள ஒரு சுக உணர்வை அனுபவித்தோம். அந்த சுக உணர்வு சில நாட்களுக்கு பின் குறைந்தது, மறைந்தது. அப்படி என்றால் சுகம் என்பது ஒரு நிரந்தரமற்ற தன்மை கொண்டதா அப்படிங்கிற ஒரு விவேகத்துல நம்ம பார்க்கணும். 2வது அந்த சுகத்தை விட இன்னும் அதிகமான சுகம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம விசாரம் பண்ணலாம். இன்னொன்று அந்த சுகம் முழுமையான பூரணத்தன்மையை நமக்குள் கொடுத்ததா அப்படிங்கிறதும், அந்த சுகம் சென்றால் அந்த இடம் வெற்றிடமாகவோ அல்லது துக்கமாகவோ கொடுத்ததா அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் நமக்குள்ள ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இந்த கொண்டாட்டமான இந்த நாள் நமக்கு இதற்கு என்ன பதில் கொடுக்கின்றது என்பது நாமே நமக்குள்ள சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் தீபாவளி கொண்டாடுறது தவறுன்னு சொல்ல வரல. நம்ம கண்டிப்பா கொண்டாடணும், நல்லா சுகத்தை அனுபவிக்கணும், அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா ஒரு சாதகனாகிய நாம் அனைத்து கர்மங்களையும் செயல்களையும் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதிலே ஞானத்தை சார்ந்த இந்த விசார உணர்வோடு நாம் அதை கடந்து வருகிறோமா? இப்ப நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இதை மொத்தத்தையும் வேற ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க பல பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, திடீர்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம், நல்லா இருந்தது, சுகமா இருந்தது. எப்படி எனக்கு சுகமாக இருந்தது? எதனால் எனக்கு சுகமாக இருந்தது? எதனால் தீபாவளி எனக்கு சுகமாக இருந்தது? அதற்கப்புறம் சிறிது நாள் கழித்து தீபாவளி தீபாவளி எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும், அப்பதான் சுகமா இருக்கும்னா வேணா ஒரு வாரத்துக்கு ஒரு தீபாவளி வைத்து அதே மாதிரி கொண்டாடி பார்த்தோம் என்றால் தொடர்ந்து நமக்கு அந்த தீபாவளி சுகமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்குள்ள எப்படி இருக்கும்? வாரம் வாரம் செலவு வரும், வாரம் வாரம் லீவு வரும், வாரம் வாரம் ஒரே மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியாது. அந்த சுக உணர்வு அப்படியே தொடர்ந்து வாரம் வாரம் தீபாவளி கொண்டாடிட்டு இருந்தாலோ, மாசம் மாசம் தீபாவளி கொண்டாடிட்டு இருந்தாலோ, அந்த தீபாவளி என்ற அந்த சுக உணர்வு, இப்பொழுது நாம் கடந்து வந்த சுக உணர்வு தொடர்ந்து அதே மாதிரி இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக அது இருக்குமா இருக்காதா என்பது உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள். அப்ப ஒரு குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல இந்த மாதிரி சேர்ந்தாதான் நமக்கு அது சுகமா தெரியுது தவிர,
தொடர்ந்து நாம அதே மாதிரி தீபாவளி வாரம் வாரம் கொண்டாடினாலோ, வாரம் வாரம் நமக்கு செலவு, தீபாவளி இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு அது சுகமாக தெரியவில்லை. அப்ப சுகம் எங்கே இருந்து வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள நம்ம கேட்கணுமா இல்லையா? இந்த கேள்வி கேட்டா நமக்கு என்ன பதில் வருது? உண்மையாலுமே தீபாவளி, இந்த சூழ்நிலைகள், பட்டாசுகள், பலகாரங்கள், லீவு இதெல்லாம் ஒரு சுகம் தருகிறது என்றால், நமக்கு மாதம் மாதம் அதே போல வாய்ப்புகளை நாம் கொடுத்தால் மாதம் மாதம் நம்ம சுகமாகவோ வாரம் வாரம் நம்ம சுகமாகவோ இருப்போமா, இருக்க மாட்டோமா? அப்ப அந்த சூழ்நிலைகளோ, அந்த மனிதர்களோ அல்லது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸும் நமக்கு சுகம் கொடுத்ததா, அல்லது வேறு எது நமக்கு சுகம் கொடுத்தது? மனசுல நினைக்கிறது. மனசுல என்ன நினைப்பது? நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளுக்கு தீபாவளி வருது. சோ எல்லாரையும் பார்ப்போம், அந்த கொண்டாட்டம் அதெல்லாம் நினைச்சு அந்த நம்ம மனசுலயே நினைக்கிறத இதே மாசம் மாசம் நம்மளுக்கு அது மாதிரி இல்ல. ஈவன் வாரம் வாரம் வந்தா கூட நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னைக்கா ஒரு நாள்னா அதை நம்ம சுகம்னு நம்ம மனசுல நினைச்சிருக்கோம், அதுதான் ஒரு சுகம்னு நினைச்சிருக்கோம். பட் ரியாலிட்டியில அது சுகம் கிடையாது. அதுக்கு நம்ம ஒரு வார்த்தை பார்த்திருக்கோமே போன வாரம். என்ன வார்த்தை பார்த்தோம் போன வகுப்புல? இந்த மாதிரி ஒரு இது எனக்கு சுகம் தரும் என்று நினைத்தால் அதற்கு ஒரு வார்த்தை நம்ம பகிர்ந்துருவோம். சங்கல்பம். சங்கல்பத்துக்கு முன்னாடி சோபனா அத்தியாசம். அதாவது இது எனக்கு சுகம் தரும் என்பது தீர்மானிக்கப்படுவது சங்கல்பம். இது எனக்கு வேண்டும் என்று நினைப்பது சங்கல்பம். எதற்காக இது எனக்கு வேண்டும், இது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இது எனக்கு சுகம் தருமோ என்று நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு புரிதல். அப்ப வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தீபாவளி எனக்கு சுகத்தை தரும் அப்படின்னு நமக்குள்ள ஆழமான ஒரு புரிதல் நமக்குள்ள இருக்கின்றது. அது சிறு வயதிலிருந்து நாம முதல் அனுபவமாக நம்ம எதுவும் தெரியாத போது நமக்கு ஏற்பட்ட அந்த சுக உணர்வுல இருந்து தொடர்ந்து நமக்கு அது திருப்பி ஐஸ்கிரீம் எப்படி சுகம் தருவது போல இந்த மாதிரியான பண்டிகைகளோ நாட்கள்களோ சேருதலோ அனைத்தும் நமக்கு சுகம் தரும் 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 என்று நமக்குள்ளே நாம் நினைத்து வைத்திருக்கின்ற, நமக்குள் பதிந்திருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரங்கள், அந்த வாசனைகளினால் தான் நமக்கு இந்த தீபாவளி வருடத்திற்கு ஒரு முறை வரும் பொழுதோ, பொங்கலோ இது போன்ற விஷயங்கள் ஒன்றாக சேரும் பொழுது ஏற்கனவே நாம் தீர்மானித்து விட்டோம் நமக்குள்ள இது போல சேர்ந்தால் எனக்கு சுகம் தரும் என்று. அப்போ அதற்கான வாய்ப்புகள் சேரும் பொழுது நமக்கு சுகம் தருகின்றது. அதே விஷயம் மாதம் 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 சேரும் பொழுது சுகம் தருமா என்று நமக்குள்ளே நாம் யோசித்தோம் என்றால் கண்டிப்பாக இப்ப அம்மா சொன்ன மாதிரி மாசம் மாசம் சேர்ந்தா அதே போல இருக்காது. அப்ப நமக்குள்ளே நாம் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறோம், மாசம் மாசம் தீபாவளி வந்தா அது எனக்கு சுகமா தராது, கொஞ்சம் எனக்கு அது செலவு எல்லாத்தையும் ஏகப்படி ஒரு தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு நம்ம பண்ற எல்லா மெனக்கடுற விஷயங்களும் மாசம் மாசம் வார வாரம் பண்ணா அது நமக்கு என்ன ஆயிடும், கடுப்பாயிடும், டென்ஷன் ஆயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு இது என்னடா இது திருப்பி திருப்பி இதே மாதிரி வருதே அப்படின்னு எது நமக்கு சுகம் தந்ததோ அதே விஷயம் நமக்கு துக்கம் தருவதற்கோ அல்லது வேண்டா வெறுப்பாக நாம் அதை செய்வதற்கான வாய்ப்புகளும் நமக்கு இருக்கின்றது. அப்ப இதுல நான் என்ன உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் என்றால், சுகம் எங்கே இருந்து வருகிறது? சுகமானது வெளியில இருக்கக்கூடிய பொருள்ல இருந்து வந்துச்சுன்னா, இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பேரோட வைத்து இந்த தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க. அடுத்த வருடம் இதை விட எல்லா குடும்ப நண்பர்களும் அனைத்து இவர்களும் ஒன்றாக சேர்ந்து வேறு விதமாக தீபாவளி கொண்டாடினால் இப்ப நீங்க கொண்டாடிய தீபாவளியோட சுகம் கொஞ்சம் என்னவா இருக்கும்? அதிகமாகத்தான் இருக்கும். அப்ப சுகமானது கூடிக்கொண்டே போகிறது. அப்ப ஒரு சுகத்தை விட நம்ம இந்திரியங்களினால் நாம் அனுபவிக்கப்படக்கூடிய சுகத்தை விட இன்னொரு சுகம் கூடிக்கொண்டே போக வாய்ப்பு இருக்கின்றது. அந்த சுகம் நிரந்தரமாக இருக்கிறது என்றால் கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கிறதால் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த சுகத்திற்கு மூல காரணம் எனக்குள்ள நான் செய்த சங்கல்பங்களும் இது சுகம் தரும் என்று எனக்குள்ளே நான் வைத்திருக்கக்கூடிய அபிப்பிராயங்களும் சோபன அத்தியாசம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒரு புரிதல்களும் தான் காரணம். அப்ப இதுல என்ன நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புறேன்னா, இன்று நாம அந்த கடந்து வந்துட்டோம் அந்த நிகழ்வை. இன்னைக்கு அந்த சுகம் அதே போல நிற்குதான்னு கிடையாது, குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது யதார்த்தம் தானே சாமி, எப்பயுமே இப்படிதானே நடக்கும், இதுல என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னா, எந்த ஒரு சுகமாக இருக்கட்டும் நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கப்படுவது அந்த நேரத்திலே சுகம் தருவது போல சுகம் அனுபவிக்கின்றோம், அது கிடையாதுன்னு சொல்லவில்லை. மனதாலும் உடலாலும் ஒரு விதமான ஒரு உணர்வுகளை நாம் தொடுகின்றோம். ஆனால் சிறிது நேரம் கழித்தோ சிறிது நாள் கழித்தோ அது நம்மிடமிருந்து குறைந்து விடுகிறது. அப்பொழுது எந்த ஒரு சுகமானது நமக்குள் வந்து செல்கிறது என்றால், நிரந்தரமாக நம்மிடம் அந்த சுகமானது தங்காமல் இருக்கிறது என்றால்,
அது அனித்திய சுகம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளியிலே அந்நியமாக வெளியிலிருந்து நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற எந்த ஒரு சுகமாக இருக்கட்டும், வெளியில இருக்கக்கூடிய காரணங்களினால் எனக்குள்ளே ஒரு சுகம் ஏற்படுகின்றதாக இருக்கட்டும், புரியுதா இல்லைங்களா? அப்படிப்பட்ட சுகங்கள் என்னிடம் நிலையாக தங்குமா என்று கேட்டால் தங்காது. அது சிறிது காலம் இருந்து விட்டு அது சென்றுவிடும். அந்த சென்று விட்ட இடத்தை மீண்டும் எதை நிரப்புகிறது என்றால் காலி இடமாக இருக்கக்கூடிய வெற்றிடத்தை துக்கமாகவோ அல்லது கவலையாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு சிந்தனைகள் நம்மை அது நிரப்புகின்றன. இதுல இருந்து நம்ம ஒரு சாதகனா நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரண மனிதனுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இப்ப ஞானத்தை தேடி ஞானம்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய நம்ம எப்படி பார்க்கணும்னா, இதோடு சேர்ந்து அதையும் அனுபவிக்க வேண்டும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த கர்மங்களோடு கர்மங்களும் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய புத்தியானது, நம்மளுடைய ஞானமானது, நம்மளுடைய அறிவானது இதை கடந்து வரும் பொழுது இது மொத்தத்தையும் அது கன்சால்டேட் பண்ணி என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருது, இது மொத்தத்தையும் கடந்து ஒரு அனுபவத்தை கடந்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் பல அனுபவங்களை கடந்து வருகிறோம். சில நாட்கள் ஒரு வாரம் கடந்து வருகின்றோம். இதுல இருந்து நான் என்ன புரிதலை மேற்கொள்கிறேன், இதுல இருந்து என்ன எனக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன், இதுல இருந்து என்ன நான் ஒரு அறிவு ரீதியாக புத்தி ரீதியாக இந்த ஞானம் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருந்து நான் இதை எப்படி பார்க்கிறேன், அப்படி என்று பார்த்து அதிலிருந்து நம்மளுடைய அந்த புத்தியை தெளிவை அடுத்த நிலைக்கு எடுத்து சென்று கொண்டே இருந்தால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் வாழக்கூடிய நாட்கள் நமக்கு உதவிகரமாகவும் நாம் அதில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு புரிதல் நமக்கு வரும். அதுவே ஒரு சுகம்தான். அதாவது எவ்ரிடே நீங்க மெச்சூர் ஆகிக்கிட்டே போறீங்க, எவ்ரிடே உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறதே நீங்க வெளியில எந்த காரணமும் இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு நிலையான ஒரு சுகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு அமைதியும் நமக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம கொஞ்சம் தெளிவடைஞ்சுக்கிட்டோ வருகிறோம் என்பது தெரிந்து கொள்வதே ஒரு பெரிய ஒரு சுகம்தான் அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதா இல்லைங்களா? அப்படி இல்லாம நம்ம இது அப்படியே இப்ப இந்த ஒரு பண்டிகை, நாளைக்கு வேற ஒரு பண்டிகை, இல்ல வீட்டுல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அதோடு சேர்ந்து கலந்து விட்டு வெளியே வரும்போது அதிலிருந்து நான் சாட்சியாக என்ன பார்த்தேன், சாட்சியாக இதை நான் எப்படி உணர்கிறேன். சாதாரண மனிதனால இதை பிரித்து பார்க்க முடியாது. முமுக்ஷு தான் என்ன பண்ணணும், ஞானத்திலே மோட்சத்திலே விருப்பமுடையவன் எவனோ அவன் இவ்வாறு புதிதான வேறொரு டைமென்ஷன்ல நம்ம லைஃபை எவ்ரிடே நம்ம என்ன பண்ண பார்த்துக்கணும், விழிப்புணர்வோடு பார்த்து அதிலிருந்து அந்த அறிவை எடுத்துக்கொண்டு நாம் சென்று கொண்டு இருக்க வேண்டும். இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் நான், புரியுதுங்களா? ஏன்னா இப்பதான் நம்ம இதை கடந்து வந்திருக்கிறோம். இரண்டாவது, இந்த மாதிரி சம்பவங்கள் சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் செய்கின்ற பயிற்சிகளிலிருந்து சில நம்ம விடுபட்டோ அல்லது செய்யாமலோ பல காரணங்களெல்லாம் நாம் என்ன பண்ணியிருப்போம், அதையெல்லாம் கடந்து வந்திருப்போம். அப்ப சூழ்நிலைகளும் மனிதர்களும் வாய்ப்புகளும் நாம் நம்மளுடைய பாதையிலிருந்து விலகி செல்வதற்குண்டான அனைத்து விதமான விஷயங்களும் செய்வதுண்டு. அதிலிருந்து தவறாமல் நம்ம கொண்ட குறிக்கோளிலே பயணம் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இதுல இருந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். சோ விவேகம் என்பது இதுதான் விவேகம். நித்திய அனித்தியங்கள் எது, நம்ம என்ன பார்த்தோம், எது நித்தியம் எது அனித்தியம். அப்ப இந்த ஒரு வாரம் நான் எனக்குள்ள ஏற்பட்ட சுக உணர்வு உண்மையான சுக உணர்வு தான். எனக்குள்ள சுகமாதான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது நிலையா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அது நிலையில்லாத செல்லுகின்ற ஒரு சுக உணர்வு. அந்த சுக உணர்விலே உயர்வு தாழ்வு இருக்கிறது. அதிலே நீண்ட ஒரு உயர்ந்த சுக உணர்வும் அடையலாம், டிபெண்டிங் அப்பான் சூழ்நிலைகள். நாம் எவ்வாறு அதை விரும்புகிறோமோ அதை பொறுத்து, நமக்குள்ள எந்த அளவுக்கு சங்கல்பம் செய்திருக்கும் சோபன அத்தியாசம் இருக்கிறதோ அதற்கேற்றார் போல் அந்த சுக உணர்வு நமக்குள்ள ஏற்படுகின்றது. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நான் எதுல சுகப்பட்டாலுமே அது சுகம் தரும் என்று எனக்குள்ள அதை நான் பிடிமானம் இருந்தாதான் அது எனக்கு சுகம் தரும். இதே ஒரு தீபாவளி ஒரு கிறிஸ்துவருக்கு சுகம் தருமா என்றால் கண்டிப்பா தராது. அவர்களுக்கு எது சுகம் தரும், கிறிஸ்துமஸோ குட் ஃப்ரைடேவோ இந்த மாதிரியான அவங்களுடைய மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுகம் தரும். அல்லது வெவ்வேறு மதத்தினருக்கு வெவ்வேறு விதமான சுகங்களை நமக்கு தரும். அப்படின்னா என்னது, தனக்கு இதுதான் சுகம் தரும் என்று அவர்களுடைய மனதிலே அவங்களை அறிந்தோ அறியாமலோ பலகாலமாக பதியப்பட்ட விஷயங்கள் வெளியிலே அதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது சுக உணர்வாக நடக்கின்றது. அப்ப நம்ம எதுல சுகப்பட்டாலுமே நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றது என்னன்னா கொண்டு வரணும்னா, நான் சுகத்தை நீங்க ஃபேஸ் பண்றீங்க, சுகத்தை அனுபவிக்கிறீங்க, இல்ல அனுபவிச்சதுக்கு அப்புறம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் கூட
அதுவும் நமக்கு நல்லா இருந்தா கூட அதுக்கப்புறம் வந்து ஓ இது எனக்கு சுகம் தந்திருக்குன்னா இது எனக்கு சுகம் தருன்ற எனக்குள்ள ஒரு எண்ணவா இருந்திருக்கு, ஒரு வாசனையோ ஒரு சங்கல்பமோ எனக்குள்ள பதிஞ்சிருந்தனாலதான் இதுல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு, இல்லாட்டி கிடைக்காது அப்படிங்கிற புத்தி நமக்கு என்ன வரணும். அதுதான் விவேகம். இப்ப இந்த சந்தர்ப்பங்களினால் நீங்க பெறப்பட்ட சுகமானது காலத்துக்கும் சத்தியமா இருந்துச்சுன்னா அது குறையவே குறையாது, அது மாறவே மாறாது. எந்நேரமும் 24/7 முக்காலத்தில் உங்களுக்குள்ள நிலையா இருந்திருக்கணும். ஆனால் அது நிலையில்லாமல் மாறியதினால் அந்த சுகமானது அனித்திய சுகம் என்று நாம் நம்ம புத்தியில ஒரு புரிதல் எடுத்து வர வேண்டும். அதுதான் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அப்ப இதுல இருந்து என்ன பண்றது அப்படின்னா, எங்களை தீபாவளி கொண்டாட வேணாம்னு சொல்லி வரீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் நான் சொல்லவே வரேன். அதையும் புரிஞ்சுங்க. அதாவது எல்லா கர்மங்களிலும் கர்மங்களோட கர்மங்களாக சேர்ந்து நாம் செய்ய வேண்டும். ஏன்னா விவகாரத்துல சிக்கி இருக்கோம், விவகாரத்துல எல்லாம் சூழ்நிலைகள் கர்மங்கள் உங்களுடைய தர்மங்கள் படி எல்லாம் கலந்துருக்கீங்க. ஆனால் இது அனைத்தும் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதுல விழிப்புணர்வோடு நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் இங்க கேள்வியை தவிர, அதற்கோசம் கர்மங்களை துறங்கள் என்று நான் சொல்லவில்லை. அதுக்கெல்லாம் காலங்கள் இருக்கிறது. இப்பொழுது கர்மங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்மங்கள் செய்யும் பொழுதோ கர்மங்கள் முடித்த பின்போ அதற்கு பின்போ இதிலிருந்து நான் என்ன விழிப்புணர்வினால் எனக்குள் என்ன அறிவை நான் புரிதலை எனக்குள்ள கொண்டு வருகிறேன் அப்படின்னு ஸ்டெப்பா உங்களுக்குள்ள ஒரு அறிவை எடுத்து வந்தீர்கள் என்றால் தான் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லைங்க இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லைங்களே அப்படின்னா, இதற்கு பின்பு நம் வாழ்க்கையில் வரக்கூடிய பல விஷயங்கள் இந்த ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிங்க. இதா இல்லைங்களா? அதற்கு பேர் தான் என்னது? விவேகம். அப்ப இந்த மாதிரி விவேகம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அனித்தியமான வரக்கூடிய விஷயங்கள்ல சுகம் தேவையா தேவையில்லை, எனக்கு நித்தியமான விஷயங்கள்ல சுகம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அனித்திய விஷயங்களில் இருந்து தன்னை விலகி வைத்துக் கொள்வதற்குண்டான செயல் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வைராக்கியம். அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இகபர லோகங்களில் இருக்கக்கூடிய சுகங்களில் இருந்து நம்மை தூரப்படுத்துவது அல்லது பற்றற்று இருப்பது, விலகி இருப்பது, நிராசை, ஆசையற்று இருப்பது. அப்ப எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு டெம்பரவரியான சுகத்தை எனக்கு கொடுக்கிறதோ அது டெம்பரவரியான சுகம்தான் தருகிறது என்பதை உணர்ந்து, அந்த சுகத்தினால் நான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனா, அந்த சுகத்தினால் நான் பந்தப்பட்டிருக்கிறேனா என்று தெரிந்து அந்த பந்தத்தை விடுத்து பற்றற்ற நிலையில் அதை நாம் செய்வதனால் எந்த தவறும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த கர்மத்தை செய்யவே கூடாதுன்னு சொல்லல, பற்றற்று செய்யுங்கள். பந்தப்பட்டு செய்தீர்கள் என்றால் அது சுக உணர்வை கொடுத்து உடனே அது துக்க உணர்வையும் நமக்கு என்ன பண்ணும்? கொடுக்க ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான், ஏன்னா நம்மளுடைய லைஃபோட சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு சேர்ந்து சொல்லும் போதுதான் நம்ம புத்திக்கு இன்னமும் ஒரு கிளியரா டார்ச் அடிச்ச மாதிரி புரியுமே தவிர, நம்ம வேற ஒரு ஆங்கிள் சொல்லிட்டே இருந்தோம்னா பல நேரங்கள்ல புரியாது. அப்படி மாதிரி அப்ப நம்மளுடைய லைஃப்ல வந்து தினசரி நடக்கிற விஷயங்கள்ல தினமும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல சுகப்படுவோம், தினமும் ஏதோ ஒரு விஷயத்துல வருத்தப்படுவோம். அப்ப எது சுகப்படுறோம் எது வருத்தப்படுறோங்கிறத எடுத்து அது ஞானத்தினால் ஆராய்ந்தோம் என்றால் சுக துக்கங்களிலிருந்து கடந்து நாம் செல்வதற்கோ அல்லது அந்த விஷயங்களில் ரொம்ப ஆழமாக செல்லாமல் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நல்லது. சோ இன்று நாம கைவல்ய நவநீதத்திற்குள் செல்வோம். சோ இதுவரைக்கும் நம்ம 1007 பாடல்கள், அதன் பின்பு தத்துவ விளக்கப்படலாம். அதாவது இந்த கைவல்ய நவநீதம் என்று நம்ம ஏற்கனவே ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகளால் அருளப்பட்டது. 1000 என்பது கடவுள் வாழ்த்து, மங்களாச்சரணம். நான் எதை பற்றி சொல்லுகிறேன், எதை பற்றி பேச போகிறேன், யாருக்கு சொல்லுகின்றேன், அதுல என்ன சம்பந்தம், இது போன்ற விஷயங்களையும், நிர்குண பிரம்மத்தையும் சர்க்குண பிரம்மத்தையும், நான் என்ன அனுபவத்தை பெற்றேன், என் குருநாதர் யார், என் குருவினிடமிருந்து எப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு பெறப்பட்டது போன்ற ஒரு முன்னுரையாக நமக்கு இது நாம் படிக்க போவதையும் அவர் உணர்ந்ததையும் எல்லாம் இறைவனைக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 1000 பாடப்பட்டிருந்தது. அதுல என்ன சொல்லியிருந்தார்? கடைசியில தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதலும் என்றும் 2 கேட்டகரியா 2 சாப்டரா பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல நாம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து தத்துவ விளக்கப்படலம் என்பதுல வந்து முதல் பாடல் பார்த்திருந்தோம். அந்த முதல் பாடல்ல என்ன சொல்றாரு?
ஞானத்திற்கு நமக்குள் மோட்சத்தை அடைய வேண்டும், பிரம்மத்தை உணர வேண்டும் அப்படி என்றால் அதற்கு முன்பு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 4 தகுதிகள் இருந்தால்தான் இதற்குள் சொல்லப்படுகின்ற அந்த தத்துவங்களை, விளக்கங்களை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ எப்படி நாம் நம் தயார் செய்து கொள்ள வேண்டும், அது எந்த மாதிரியான தயாரிதல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதிகாரித்துவத்தை பற்றி சொல்லியிருந்தார். அதிகாரித்துவம் என்னது? 4 அதிகாரித்துவத்தை சொல்லியிருந்தார். அதாவது நித்திய அனித்திய விவேகம். எது நித்தியம், எது அனித்தியம், எது சத்தியம், எது அசத்தியம், எது நிலையானது, எது நிலையற்றது, எது மாறுபாடுக்கு உட்பட்டது, எது மாறுபடாதது, எது அழிவுக்கு உட்பட்டது, எது அழிவுக்கு இல்லாதது. இது போன்ற எது அந்த அறிவை நமக்குள் புரிதலை எடுத்து வருவது முதல் அதிகாரிக்கான முதல் ஒரு தகுதி. இரண்டாவது என்ன சொல்லியிருந்தாரு? வைராக்கியம். வைராக்கியம்னா என்னது? எந்த ஒரு இகப்பர இந்த உலகிலோ வேறு ஏதோ ஒரு உலகிலோ அல்லது வெவ்வேறு விதமான வஸ்துக்களிலோ பொருட்களிலோ லோகங்களிலோ ஆசைகள் மீது படாமல் நிராசையாக பற்றற்று இருப்பதற்கு பேர் வைராக்கியம். ஏன் இந்த இக பரலோகங்கள்ல ஆசை வச்சா நல்லது தானே அப்படின்னா கண்டிப்பா நல்லதுதான். அதற்கான சுகங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள், மீண்டும் சுகத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்களே தவிர அது உங்களை மோட்சத்திற்கு எடுத்து போகாது. இப்ப நம்ம படிக்கக்கூடியது, நம்ம இதுல கத்துக்க போற விஷயம் என்னன்னா, மோட்சத்திற்கான வழி என்ன, நமக்குள் ஜீவன் முக்த நிலையில் அடைந்து அடுத்து பிறவியில்லா பெருநிலை அடைவதற்குத்தான் நமக்கு இது வழி சொல்லி இருக்கிறாரு. நம்ம வேதத்தை பத்தி எல்லாம் பார்த்திருக்கிறோம் நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல. அதுல பார்த்தோம்னு வச்சுங்களேன், கர்ம காண்டத்துல, ஆரண்ய காண்டத்துல எல்லாம் என்ன மாதிரியான ஒரு கர்மங்கள் செய்தால் என்ன புண்ணியங்கள் கிடைக்கும், எந்த லோகங்கள் போனா, இந்த யாகம் பண்ணா என்ன, பல யாகங்களோ பல யங்கியங்களோ செய்வதனால் என்னென்ன புண்ணியங்களும் அதனால பெனிஃபிட்டும் நம்ம அடையப்படுவதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக நாம் செய்தோம் என்றால் அந்த புண்ணியங்கள் அடையப்பட்டு அந்த சுகத்தை நாம் என்ன பண்ண போறோம்? அனுபவிக்க போறோம். சொர்க்கத்துக்கு போகலாம், வேற வேற லோகங்களுக்கு போறதுனால போக முடியும். இல்ல இதே லோகத்துல சில சுகங்கள் வேணுமா, அதையும் அனுபவிக்க முடியும். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க நமக்கு என்ன வேணும்? இந்த சுகங்கள் எல்லாமே என்னது? மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பதற்கான அல்லது மீண்டும் இந்த உடலுக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கின்றது. அப்ப நான் மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் செல்ல வேண்டும் என்றால் அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? அப்பதான் மத்திய இகப்பரங்களில் வருபோகங்களில் நிராசை. இந்த லோகமா இருக்கட்டும், வேற லோகமா இருக்கட்டும், இந்த உடம்பா இருக்கட்டும், வேற உடம்பா இருக்கட்டும், இந்த பூமியில இருக்கக்கூடிய சுகங்களா இருக்கட்டும், வேற பூமியில இருக்கக்கூடிய சுகங்களா இருக்கட்டும், இந்த சுகங்களில் எல்லாம் உனக்கு இருக்கக்கூடிய ஆசைகளிலிருந்து விடுபட்டவனாக இருக்க முயற்சி செய். அதாவது நிராசையை கொண்டு வா. ஏனென்றால் இவை அனைத்துமே ஞானத்திலிருந்து உன்னை தடுமாற வைத்து விடும், வேறு வழியில் கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். மூன்றாவது என்ன சொன்னாங்க? மூன்றாவது பண்பு என்ன? சமாதி என்று 6 கூட்டம். சமாதி அப்படின்னா இந்த இடத்துல நாம சொல்லக்கூடிய நிர்விகல்ப சர்வவிகல்ப சமாதி என்ற அர்த்தம் இல்ல, சமம் ஆதி. சமம் முதலான 6 விஷயங்களை கொண்ட பண்புகள். நம்ம தத்துவபோதத்துல படிச்ச அதே விஷயங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சமம், தமம், உபரமக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். அதேதான் இங்க தமிழ்ல சொல்லப்பட்டிருக்குது. 4வது அந்த 6 பண்புகளை பத்தி நம்ம அடுத்து படிக்க போறோம். அதுக்கு அடுத்து 4வது என்ன சொல்லியிருக்காரு? முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. சாதனம்னா என்னன்னா கருவிகள், அதாவது டெக்னிக், மெட்டீரியல். நம்ம ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சைக்கிளோ அல்லது வாகனத்திலோ அல்லது காரிலோ செல்ல போகிறோம். அந்த காரும் சைக்கிளும் தான் சாதனம். அதை பயன்படுத்தி நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும். அப்ப மோட்சம் என்ற அந்த தன்மையை நாம அடைவதற்கு இந்த 4ம் சாதனம். எது? விவேகம், வைராக்கியம், சமம் முதலான 6 விஷயங்களும் முக்தி எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு ஆசை. அதுதான் முமுட்சுத்துவம் என்று சொல்லுவோம். அதுதான் முக்தியை விரும்பும் இச்சை அப்படின்னு இங்க சொல்றாரு ஆச்சாரியார். சமம் என்பது அகக்கரண தண்டம் அப்படின்னு இங்க சொல்றாரு. அகக்கரணம், கரணம் என்றால் கருவி என்று அர்த்தம். அப்ப மனம் என்பது கருவியாக இருக்க வேண்டும். நமக்கு மனமானது கருவியாக இருக்கிறதா அல்லது கர்த்தாவாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. கர்த்தா என்றால் ஆளுபவன், உடைமையானவன், தலைவன் என்று வைத்துக் கொள்வோம். நான் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கிறது தான் கர்த்தா. மனமானது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கருவி. எதற்கான கருவி? இந்த நானாகிய நான் எதை நினைக்கிறேனோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ, எதை விரும்புகிறேனோ அதை செயல்படுத்துவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் ஒரு கருவி, வேலைக்காரன்.
அதுபோல இந்த மனமானது ஒரு கருவி, செயல்படுத்தக்கூடிய வேலையில மட்டும் செய்யப்படும். அதாவது எண்ணம் சிந்தனை மூலியமாக நான் விரும்பியதை அடைவதற்குண்டான வழிவகுக்கக்கூடியது. ஆனால் இந்த கருவியானது தன்னை கருவியாக மட்டும் வேலை செய்யாமல், தன்னை வேலையாளியா மட்டும் இல்லாமல் முதலாளியாக தன்னை நினைத்து கொண்டு அல்லது முதலாளியாக தன்னை உணர்ந்து அனைத்து செயலும் செய்யும் பொழுது அங்குதான் பிரச்சனை வருகின்றது. நம்ம ஒரு தேர்ல பயணிச்சுட்டு இருக்கோம், 5 குதிரைகள் பூட்டிய தேர்ல பயணிச்சுட்டு இருக்கோம். 5 குதிரைகளும் 5 டைரக்ஷன்ல போகுது. தேரோட்டி ஒரு டைரக்ஷன்ல தூங்கிட்டு இருக்காரு. கல்லு முன்னுன்னு அது பாட்டுக்கு பயங்கர வேகமா போச்சுன்னா உள்ள அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதுல பயணம் செய்யக்கூடியவருக்கு எப்படி இருக்கும்? எங்க போய் விழுவுமோ, எங்க போய் இடிக்குமோ, அடுத்து நம்ம இருப்போமா இல்லையான்ற ஒரு பதட்டமும் ஒரு பயமும் நமக்கு இருக்காதா? அப்ப இந்த பயணம் செய்ய விரும்பக்கூடியவருக்கு அந்த அனுபவம் எப்படி ஒரு கோரமாக இருப்பது போல நம்மளுடைய கரணமாக நம்மளுடைய மனமும் இந்திரியங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். நாம் என்பது, நான் என்பது இந்த இடத்துல நான் ஆத்மா என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள நான் என்ற உணர்வை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நான் என்ற உணர்வுக்கு உதவுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள இந்த மனமானது அதனுடைய வேலையை செய்யாமல் வெவ்வேறு வேலைகளாக அது தொடர்ந்து வெவ்வேறு விதமாக இயங்கிக் கொண்டிருந்தால் அந்த முழுமையான அனுபவம் நமக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அததான் இங்க சொல்றாரு. அகக்கரணம் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய கருவி. உள்ளே இருக்கக்கூடிய கருவினா எதை சொல்றான்? அந்த கரணத்தை தான் உள்ளே இருக்கக்கூடிய கருவின்றார். இந்த சமம் என்றால் மனக்கட்டுப்பாடு, மன உறுதித்தன்மை, மன தூய்மை, மனோ நிகிரகம். மனோ நிகிரகம் அப்படின்னா என்னன்னா மனதை அழித்தல் கிடையாது, மனதை தூய்மைப்படுத்துதல், மனதை உறுதிப்படுத்துதல், மனதை சுத்தப்படுத்துதல், சித்தத்தை சுத்தப்படுத்துதல், சித்த சுத்தி. அப்படி என்றால் நம் சித்தமானது அசுத்தி ஆகியிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, ஆமாம், நாம் நினைப்பது போல் நம் மனம் செயல்படுகிறதா என்றால் நினைப்பதும் மனதினால்தான். ஆனால் நாம முடிவெடுக்கிற எந்த விஷயத்தையாவது நம்ம மனசு உடனே அது கரெக்டா பண்ணுதா? கிடையவே கிடையாது. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு யோகாவோ தியானமோ பண்ணலாம்னு நினைக்கும் போது 8 மணி வரைக்கும் தூங்க வச்சுட்டு இருக்கோம் நம்மள. சரி 7 மணிக்கு தான் என் முழிப்பு வந்துருச்சு எந்திரிக்கலான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த யோகாவையோ தியானத்தையோ அதை மறக்க வச்சு நம்மளை தூக்கத்துல போட வைக்கிற வேலை எது? இந்த மனம் தான் பண்ணது. அப்ப நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுல ஈடுபடாமல் நம்மை வேறு ஒன்று மாத்தி மாத்தி நாம் செய்யும் பொழுது நாம் ஒரு விதமான ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனை நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப மனமானது நம்மளுடைய விருப்பத்தின்படி இயங்குகிறதா என்றால் கிடையாது. அதுக்கு எது விருப்பமோ அதற்கு எவ்வாறு செல்ல வேண்டுமோ, ஒரு பதார்த்தத்தை பார்த்து இது நன்றாக இருக்கு சாப்பிடணும்னு அதை நினைச்சிருச்சுன்னா நீங்க அதை தாண்டி எவ்வளவு தூரம் போனாலும் சுத்தி சுத்தி திருப்பி வந்து அந்த இடத்துக்கு வந்து அதை எப்படியாவது சாப்பிட்டுட்டு தான் போவீங்க. அப்ப அந்த பதார்த்தம், அந்த மனமானது அதனோட ஈர்க்கப்பட்டு இதை அனுபவித்தே தீர வேண்டும் என்று நினைக்கிறது. இப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, இதுல மனம் எது நான் எது அப்படிங்கிற நமக்கு ஒரு பிரிவு கரெக்டா பிரிச்சு பாக்குற அளவுக்கு விவேகம் இல்லைங்கிறதான் பிரச்சனைங்க. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு ஓனர் வந்து உடம்பு சரியாம படுத்துட்டாருன்னா அவருக்கு உதவி செய்யக்கூடிய பணிவிடையில் செய்யக்கூடியவர்கள் அந்த வீட்டுல அவரால் எந்திரிச்சு வர முடியாது, பேச முடியாது, வெளியே வர முடியாதுன்னு நினைச்சா இவங்க பண்ணக்கூடிய அந்த இவங்களே ஓனரா இந்த வீட்டுக்குள்ள நினைச்சிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எப்படி நம்ம எல்லாருக்கும் இது ரிலேட் பண்ண முடியும்? அதுபோல நான் என்று நமக்குள்ள இருக்கக்கூடிய விழிப்புணர்வு உணர்வான இந்த நான் வந்து முற்றிலுமாக வெளிப்படற்ற நிலையில புத்தி மழுங்கி போய் இருப்பதனால் இந்த மனம் என்ன பண்ணுது? மனம்ங்கிறது வாசனையின் தொகுப்பு, எண்ணங்களின் கூட்டமே மனம். இப்ப மனதை பத்தி பார்த்தோம்னு வச்சுங்களேன், தொடர்ந்து நமக்குள்ள எண்ண ஓட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த எண்ண ஓட்டங்களில் முடிவெடுக்க முடியாமல் தொடர்ந்து இதுவா அதுவா அப்படி என்று முடிவெடுக்க முடியாமல் உங்களுக்குள் தொடர் சிந்தனையாகவோ எண்ண ஓட்டங்களாகவோ எது இருக்கின்றதோ அதைத்தான் மனசு என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த எண்ண ஓட்டங்களில் இதுதான் நான் வலதுபுறமாக செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறது புத்தின்னு அர்த்தம். அப்ப இந்த நினைவுகள் எல்லாம் எங்கே சென்று பதிகிறதோ அந்த இடத்திற்கு பேர் சித்தம் என்று அர்த்தம். அப்ப மனம், புத்தி, சித்தம் இதையெல்லாம் யார் அந்த இடத்துல நான்ற உணர்வு எவன் அனுபவிக்கிறானோ அவனுக்கு பேர் அகங்காரம் என்று அர்த்தம். இது 4ஐயும் சேர்த்துதான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த கரணம் என்று நாம் சொல்வது உண்டு. மனசும் எண்ணங்களோட இதுதான், புத்தியும் எண்ணங்கள்ல இருந்துதான் அது முடிவெடுக்குது. முடிவெடுக்கிற புள்ளிக்கு பேர் தான் நம்ம புத்தின்னு சொல்றோம். மற்றபடி அதுவும் எண்ண ஓட்டங்களோட இதுதான். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த
சமம் அகக்கரண தண்டம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சித்தம், மனம், புத்தி இவை அனைத்திலும் ஏற்படுகின்ற ஒரு தூய்மை, அதுல இருக்கக்கூடிய உறுதித்தன்மை, அதுல இருக்கக்கூடிய ஒரு விதமான அமைதித்தன்மை, அததான் இங்க சமம் என்று சொல்கிறார். நமக்குள்ள மனசு தூய்மையா இல்லாட்டினா நமக்குள்ள எந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வாய்ப்பே கிடையாது. அடிப்படையில ஞானம் என்பது நமக்குள்ள ஏற்பட வேண்டும் என்றால் மனமானது தெளிவு நிலையை அடைய வேண்டும். ஏனென்றால் மனமே ஞானம் கிடையாது, மனமானது கருவி. எவ்வளோ எண்ணங்கள் மாத்தி மாத்தி கண்ணாப்பினா நமக்குள்ள குப்பை மாதிரி ஏதோ வாசனைகள், ஆசைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் ஓடுதுன்னு தெரியல, காலைல இருந்து நைட் வரைக்கும் எண்ணங்களா ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப இதுல ஒரு குழம்பிய குட்டையில மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது போல குழம்பிய மனதிலிருந்து ஒரு சொல்யூஷனையோ ஒரு தெளிவோ அடைய முடியாது. அப்ப நம் மனமானது முதலில் தெளிவு நிலைக்கு வர வேண்டும். ஏன் இது தெளிவு நிலைக்கு வராமல் இருக்கிறது, எதனால் இது குழம்பி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் என்றால், மனம் என்பது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எண்ண ஓட்டங்களின் தொகுப்பு, எண்ண ஓட்டங்களுடைய கூட்டம் வைத்துக் கொண்டால், இந்த எண்ண ஓட்டங்கள் எந்த தன்மையிலிருந்து வெளிப்படுகிறது என்றால் 3 குணங்களின் அடிப்படையில் இருந்துதான் வெளிப்பட முடியும். ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். அழகா பதஞ்சலி யோக சூத்திரத்துல நாம பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். இந்த சித்தமானது, சித்தம்ங்கிறது என்ன குவியல்கள் எங்கே பதிஞ்சிருக்கிறதோ, நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய விருப்பங்கள், நம்மளுடைய சங்கல்பங்கள், முடிவுகள் அல்லது எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஒரு இடத்துல எந்த இடத்துல பதிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு பேர் சித்தம்னு சொல்றோம். அது வெளிப்பட்டுச்சுன்னா, நமக்கு விழிப்புணர்வுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் மனம்னு சொல்றோம். முடிவெடுக்கும் போது புத்தின்னு சொல்றோம். அவ்வளவுதான். மொத்தமா இதெல்லாம் ஒரு கலெக்டிவான ஒரு காம்பினேட்டடான ஒரு ஒர்க் தான் பண்ணுதே தவிர அதோட சின்ன சின்ன வேரியேஷனை தான் நம்ம இப்படி பிரிச்சு பார்க்கிறோம். அப்ப மொத்தத்துல இந்த மொத்தமா இந்த அந்த கரணத்தை மனம்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் இது எதை பொறுத்து இயங்குகிறது என்றால் 3 குணங்களை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. அப்ப இந்த 3 குணங்களை அடிப்படையாக இயங்குவதை வைத்து 5ஆக பிரித்திருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை. அதை என்ன பிரிச்சிருக்காங்கன்னா, சித்தம், மூடம், விச்சித்தம், ஏகாகிரகம், நிருத்தம். யோக சூத்திரத்துல பதஞ்சலி சொல்றார். அதை இங்க நம்ம கொண்டு வர வேண்டியதா இருக்குது, நமக்கு ஒரு புரிதலுக்கு, இந்த சமத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ரஜோகுணத்தை அதிகமாக நமக்குள் இருந்து, தமோகுணமும் இருந்து, சத்துவகுணம் மிகவும் குறைவாக இருந்தால் அந்த நிலைக்கு பேர் சித்தம். அதாவது சித்தம் என்பது என்ன குவியலும் சரி, இந்த இடத்துல ரஜோகுணம் அதிகமாக இருப்பதற்கும் சித்தம் என்ற ஒரு வார்த்தையை தான் அங்க பதஞ்சலி பயன்படுத்துறார். அப்ப நமக்குள்ள தொடர்ந்து ஒரு அக்ரெசிவான எண்ணங்களும் செயல்பாடுகள், தொடர்ந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸா நம்ம ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபட்டு கொண்டே இருப்பது, ஆசைப்பட்டு அந்த ஆசையை எக்ஸிக்யூட் பண்ணிக்கொண்டே செயல்களில் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் ரஜோகுணம். ஆக்டிவா இறங்கிக்கிட்டே இருக்கிறது. அப்ப ரஜோகுணம் 60%, தமோகுணம் 30%, இல்ல 35%, ஒரு 5% சத்துவகுணமும் இருந்தால், ஏதோ ஒரு காம்பினேஷன்ல இருந்துச்சுன்னா, ரஜோகுணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சித்தம். அதே தமோகுணம் அதிகமாக இருந்து ஒரு 60-70% தமோகுணம் இருந்து, அதற்கு அடுத்து ரஜோகுணம் இருந்து, அதற்கு அப்புறம் எங்கேயோ ஒரு கார்னர்ல சத்துவகுணம் போல இருந்தால், அந்த மாதிரியான ஒரு சதவீதத்துல நம் மனம் இயங்குச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், மூடம் என்று நாம் சொல்லுவோம். என்னது மூடம்? எப்பொழுதும் தூங்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும், ஆசைப்படுறது ஆனா அதுக்கான செயல்ல இயங்காம இருக்கிறது, மனதிலே கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, செயல்ல செய்யாம இருக்கிறது, மோகத்துல ஈடுபட்டு கொண்டே இருப்பது. ரஜோகுணம் துக்கத்தை கொடுக்கும், தமோகுணம் மோகத்தையும் ஆசையும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 3வது நாம சொல்வதுதான் விச்சித்தம் என்று சொல்வது. விச்சித்தம் என்பது சத்துவகுணம் மேலாக, தமோகுணமும் ரஜோகுணமும் கீழாக, ஆல்மோஸ்ட் மற்ற ரெண்டும் விட சத்துவகுணத்தோடைய தன்மை அதிகமாக இருந்து அதுல வெளிப்பட்டுச்சுன்னா அதை நம்ம விச்சித்தம் என்று சொல்லுகிறோம். ஒரு அமைதி, ஒரு சாந்தம். அப்ப நமக்குள்ள இந்த 3 நிலைகளும் மாறி மாறிதான் வந்துகிட்டு இருக்கும். ஒரு மனிதனானவன் எப்பயுமே மூடமா இருக்க மாட்டான், எப்பயுமே விச்சித்தமா இருக்க மாட்டான், எப்பயுமே சித்தமா இருக்க மாட்டான். பல நேரங்கள்ல, பல நாட்கள்ல ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக இருக்கும். இப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சத்துவகுணத்து பிரதானமான நம்மளுடைய மனமாக, சித்தமாக நாம் என்ன பண்ணணும், மாற்ற வேண்டும். எப்பொழுது ரஜோகுணம் தமோகுணத்திலிருந்து விடுபட்டு சத்துவகுண பிரதானமாக நம்மளுடைய சித்தத்தை, மனதை மாற்றுவதற்கு உண்டான செயல்பாடுகள், செயல்கள் அனைத்தும் தான் சமம் என்று நாம் கொள்கிறோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப மனசை கிளீன் பண்ணணும், மனசை தூய்மைப்படுத்தணும். பல பேருக்கு மனசு நல்லா இருக்கும், ஆனா ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்ப மனசு தூய்மையா இருந்தா மட்டும் பார்த்தாது, உறுதியாகவும் இருக்கணும்.
ஒரு பிளாக் போர்டு ஒரு நம்ம படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பிளாக் போர்டு இருக்கும். அந்த பிளாக் போர்டு பர்மனண்டா இல்லாம ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ல இருக்கும். அது ஆடிக்கிட்டே இருக்கும் காத்துல. ஆடிக்கிட்டே இருந்தா அதுல எழுத முடியுமா? எழுதவே முடியாது. ஏற்கனவே எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அது மேல எழுத முடியுமா? எழுத முடியும். அப்ப அந்த பிளாக் போர்டு கிளீனா இருக்கணும். அது ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம ஒரு நீட்டா அதுல எழுத முடியும். மூவ்மெண்ட்ல இருந்துகிட்டே இருந்தா நம்மளால எழுத முடியாது. அப்ப மனமும் உறுதியாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். அப்ப அந்த உறுதியாக இருக்க, தூய்மையாக இருக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களும், அதற்கான எடுக்க வேண்டிய முயற்சிகளும், அதனால் நாம் அடையப்படக்கூடிய விஷயம்தான் இந்த சமம். அப்ப மனோ கட்டுப்பாடு, மனோ நிகிரகம், மன தூய்மை, மன அமைதி, இதுதான் சமம். மனதை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை கிளீன் பண்றது. இத பத்தி இன்னும் டீட்டெயிலா மனசை பத்தி நான் அந்த ஆடியோல பேசியிருக்கேன். அதை நான் அப்புறம் அனுப்பிச்சுடுறேன், அதை நீங்க கேளுங்க. இப்ப இந்த மனமானது எப்படி நாம் இதை தூய்மைப்படுத்துவதற்கு என்ன உபாயம், என்ன வழி, எப்படி நாம இந்த மனசை தூய்மைப்படுத்துறது, எப்படி எல்லாம் தூய்மைப்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்குள் விவேகத்தை அதிகப்படுத்த வேண்டும். அறிவு, எது சரி எது தவறு, எது தர்மம் எது அதர்மம், எது நிலையானது எது நிலையற்றது அப்படின்ற அந்த அறிவு நமக்குள்ள அறிய வரணும். வைராக்கியம் அதிகமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நமக்குள்ள பற்றற்ற தன்மை, வைராக்கியம். ஒரு சண்டை போட்டா வர வைராக்கியம் கிடையாதுங்க. போகங்களில் வைராக்கியம். சுகத்திலிருந்து துக்கத்திலிருந்து எந்த ஒரு போகம் என்ன ஒரு சுகம் தரக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு வைராக்கியம் வருது. மூன்றாவது தமம் என்று சொல்வது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரியங்கள்ல நமக்குள்ள கட்டுப்பாடு இருந்தாதான் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மனசுல கட்டுப்பாடு வரவும். இந்திரியங்கள் கட்டுப்பாடு இல்லாட்டினா மனமானது கட்டுக்குள் இருக்காது. அப்ப இந்திரிய கட்டுப்பாடு நமக்குள்ள இருக்கணும். நல்ல பண்புகள் நமக்குள்ள வளர வேண்டும். குணாதிசயங்கள். நம்ம அழகா பதஞ்சலி சொல்லுவார், யமம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற அஷ்டாங்க யோகத்துல இந்த யமம் நியமத்திலேயே 5 பண்புகள் அதற்குள்ளேயே சொல்லியிருப்பார். அகிம்சா, அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம், சத்தியம். இதை யமம்ன்றதுல சொல்லியிருப்பார். ஸ்வச்சம், சந்தோஷம், அப்புறம் தவம், இது என்னது, சுவாத்தியாயம். இத யமத்துல சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொய் பேசாம இருக்கிறது சத்தியம், மற்றவர்களுடைய பொருளை திருடாமல் இருப்பது அஸ்தேயம், அபரிக்கிரகம் எளிமையாக நமக்குள் வாழ்வது, ஒழுக்கமாக வாழ்வது. அப்ப இந்த மாதிரிய குணங்கள் நமக்குள்ள, நல்ல குணங்களை நாம் கொண்டு வந்தாதான் இந்த எண்ண விருத்திகளானது, உள்ளுக்குள்ள உருவாகக்கூடிய எண்ணங்களானது தவறான நெகட்டிவான எண்ணங்கள் உருவாகாம இருக்க வேண்டும் என்றால் இந்த குணாதிசயங்கள்லாம் வரணும். எல்லாம் கம்பைன்ட் ஆனாதான் அந்த மனம் ஒரு அமைதிக்கு வரும். நான் எல்லா தப்பும் பண்ணுவேன், ஆனா என் மனசு அமைதியா வரணும்னா தியானம் பண்ணுனா மட்டும் வருமானா? வரவே வராது. டெய்லி 2 மணி நேரம் தியானம் பண்றேன், தியானம் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு மத்த நேரம் எல்லாம் எல்லா தப்பும் பண்ணா அந்த தியானத்தினால ஒரு பலனும் கிடையாது. அதனால ஒரு தீர்வு வருமானம் வரவே வராது. நம்மளுடைய வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய பண்புகளை, நாம் நல்ல பண்புகளை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள், பக்தியை வளர்த்துக் கொள்வது, ஈஸ்வர பக்தி, இறைவன் மீது பக்தியை ஏற்படுத்துவது மன அமைதிக்கு கொண்டு வரும். இந்த மாதிரியான சாஸ்திரங்களை படிப்பது, இதுல இருந்து வரக்கூடிய அறிவை வருவது, குரு மூலியமாக இந்த ஞானங்களை உள்வாங்குவது மூலியமா நமக்குள்ள ஒரு அறிவு தெளிவு வரும். அதன் மூலியமாக மனம் ஒரு அமைதி நிலைக்கு வரும். நம்மை நாம் சுத்தமாக வைப்பது. அதற்கு அடுத்து பார்த்தோம் என்றால் தவத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அபியாசம்னு சொல்லுவோம். அபியாசம் என்று இன்னொரு வார்த்தையில சொன்னா உபாசனா என்று நாம் சொல்லுவோம். உபாசனைகள். அப்ப மன அகக்கரண தண்டம், அதாவது சமம் அகக்கரண தண்டத்திற்கு உபாசனை ரொம்ப முக்கியம், தவம் ரொம்ப முக்கியம். உபாசனை என்றாலோ, தியானம் என்றாலோ, அபியாசம் என்றாலோ 3 வார்த்தைகளுக்கும் ஒரே விதமான அர்த்தத்தை தான் குறிக்கின்றன. சிறிது சிறிது மாற்றங்கள் இருக்கின்றது, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இந்த மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சாஸ்திர அறிவுகளை உள்ளே எடுத்துக்கொள்வது, வைராக்கியங்களை உள்ளே எடுத்துக்கொள்வது, குணங்களை மாற்றிக்கொள்வது,
தமமான இந்திரியத்தில் கட்டுப்பாடுகள் கொண்டு வருவது, அதை தாண்டி உபாசனைகளில் ஈடுபடுவது. என்னது? உபாசனைகளில் ஈடுபடுது. அப்படின்னா என்ன? உபாசனை என்றால் என்ன? அத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். உபம் பிளஸ் ஆசனம், அருகே அமர்ந்திருத்தல். உப்பன்னா என்னது? பக்கம். ஆசனம் என்றால் அமர்தல். அருகே அமர்ந்திருத்தல். எதற்கு அருகே அமர்ந்திருத்தல்? இறைவனுக்கு அருகே, ஈஸ்வரனுக்கு அருகே. எதை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அதற்கு அருகே நம் உணர்வை வைத்தல் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் உபாசனை. அதாவது அதற்கான தெளிவான அர்த்தம் என்னன்னா, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாமத்தையோ ரூபத்தையோ குணத்தையோ எடுத்து தொடர்ந்து அதிலே மனதை நிறுத்துவதற்கு பேர் உபாசனை. அதிலிருந்து விலகாமல் தொடர்ந்து அதிலே மனதை சிந்திப்பது, அதிலே மனதை வைப்பது. எதை சார்ந்து? சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாம ரூபங்களை சார்ந்து. ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால், நம் சாஸ்திரத்திலே இந்த உபாசனை செய்தால் உனக்கு இந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்று அதிலே அதற்குண்டான பலனையும் குறிப்பிட்டு இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன செயல் செய்ய வேண்டும், எந்த மாதிரியான உபாசனை செய்ய வேண்டும், இந்த உபாசனை செய்தால் என்ன பலன் வரும் என்பதையும் சொல்லி வைத்திருப்பதினால் அதற்கு தான் நம்ம சாஸ்திரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறனால இதை உபாசனை என்று சொல்கிறோம். தியானம் என்றால் என்னன்னா, சேம் மனதை ஒரே விஷயத்துல சிந்திக்கிறது தான். ஆனா அதற்கான பலன் சொல்லப்பட்டிருக்கும், சொல்லாமலும் இருக்கும். எதை என்று வேணாலும் எடுத்து நீங்கள் தியானம் பண்ணலாம். கல்லையும் எடுத்து தியானம் பண்ணலாம், எதனாலும் தியானம் பண்ணலாம். அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? ஆனா நம்மளோட சாஸ்திரத்துல இந்த நாமத்தை, இந்த தெய்வத்தை, இந்த ரூபத்தை, இந்த குணத்தை இப்படியாக நீ உபாசனை செய்தால் இந்த அனுபவமோ இந்த பலனோ உனக்கு கிடைக்கும் என்று தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி செய்வதற்கு பேர் தான் உபாசனை. புரியுதா இல்லைங்களா? அபியாசம் என்றாலும் அதே அர்த்தம் தான். பதஞ்சலி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அபியாசம் வைராக்கியம் தன்னிரோதக அப்படின்றது அந்த ஒரு சூத்திரம் வரும் பதஞ்சலி யோக சூத்திரத்துல. பகவத்கீதையில பல இடங்கள்ல பகவான் கிருஷ்ணர் அதுல குறிப்பிடுகிறார், அபியாசத்தை பத்தி தான் குறிப்பிடுறாரு. 6வது அத்தியாயத்துல இருந்து 10வது அத்தியாயம் வரைக்கும் 11வது வரைக்கும் இந்த பக்தி யோகத்துல நிறைய அபியாசங்களை குறிப்பிட்டிருப்பார். அந்த அபியாசங்கள் என்றால் என்ன? அதுவும் உபாசனை தான், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இந்த உபாசனைகளில் நாம் என்ன பண்ணணும்? தீவிரமாக நாம் நம்மை செலுத்த வேண்டும். மனதை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் சில உபாசனைகளை செய்து ஆக வேண்டும். அதற்கு பேர் தவம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், தியானம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது அபியாசம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி எடுத்துக்கொண்டாலும் அது தவறு இல்லை. இப்ப இந்த உபாசனையானது நம் சித்தத்தை சுத்தி செய்கிறது. நமக்குள் இந்த ரஜோகுணத்திலிருந்து தமோ குணத்தில் இருக்கக்கூடிய மனதை சத்துவ குணத்திற்கு நகர்த்துகிறது. சத்துவ குணத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான எல்லா வேலைகளும் செய்கின்றது. உபாசனையை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே வந்தோம் என்றால் மனமானது சித்த சுத்தியை அடைகிறது. இந்த சாதன சதுஷ்டியம்னு நம்ம படிக்கிறோம்ல, இந்த 4 விஷயமும் நமக்கு நீங்க அடையணும், சமத்தை அடையணும், தமத்தை அடையணும்னாலே ஒண்ணுமே இல்லை. இந்த உபாசனையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தா போதும். என்ன உபாசனைங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஆனா தொடர்ந்து உபாசனை செய்து வந்தாலே நாம் அந்த அதிகாரித்துவமும் நமக்குள்ள சாதன சதுஷ்டியம் என்ன ஆகும்? ரொம்ப அதிகமாக நமக்குள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உபாசனை செய்வதனால் நமக்கு பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், சித்த சுத்தி, சித்த சமாதானம், 3வது கிரமமுத்தி, 4வது அத்வைத ஞானத்தில் புரிதல். சித்த சுத்தி என்றால் மனம் அமைதி, சித்தத்தை சுத்தம் படுத்துவது, தேவையில்லாத அசுத்தங்களிலிருந்து விடுபடுவது. அசுத்தம் என்றால் எதை சொல்லுகின்றேன்? தமோகுண பிரதானமாக இல்லாமல், ரஜோகுண பிரதானமாக இல்லாமல், சத்துவகுண பிரதானமாக நமக்குள்ளே இருப்பதற்கு பேர் தான் என்னது? சித்த சுத்தி என்று சொல்கின்றோம். அதுக்கடுத்து சித்த சமாதானம் என்பது எண்ணங்களற்ற நிலை. இந்த உபாசனையை ரொம்ப தீவிரமாக நாம் செய்ய நாமரூபங்களுக்கு அற்ற எண்ணங்களற்ற நிலையில் நாம் அந்த எந்த உபாசனை செய்கிறோமோ அதோடு ஒன்றி விடுகின்ற நிலைக்கு பேர் தான் சமாதானம் என்று அர்த்தம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம ஏன்னா இந்த சமம் ஆதி முதல் 6 கூட்டம்ன்றதுல அதுல கடைசியில வருது. சமாதானத்துல பார்க்கும்போது அதை பார்ப்போம். அதற்கு அடுத்து அத்வைத ஞானத்திற்கு உண்டான நம்மை தகுதிப்படுத்துவது. இப்ப அத்வைத ஞானம் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த உபாசனைகளை எடுத்தாலே
சகுண உபாசனை, நிர்குண உபாசனை என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது. நிர்குண உபாசனை என்றால் உருவமற்ற நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய இறைவனை உபாசனை செய்வது. அது நம்மால நேரடியா பண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியவே முடியாது. அந்த அளவுக்கு நாம அதிகாரித்துவம் நமக்குள்ள இல்ல. நம்மளும் மந்த அதிகாரியா இருக்கிறோம். இப்பதான் நம்ம ஏதோ இதெல்லாம் கேட்டு ஏதோ நம்ம ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு சகுண உபாசனைகள் தான் அடிப்படை. இப்ப சகுண உபாசனை என்றால் என்ன அப்படின்னு வரும்போது, நாமத்துடனும் ரூபத்துடனும் குணத்துடனும் இருக்கின்ற இறைவனை நாம் உபாசனை செய்வது, வழிபடுவது, தியானிப்பது, எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நாமத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனோ நாராயணனோ என்ன தெய்வமோ என்ன இறைவனை சொல்கிறார்களோ, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ, அந்த நாராயணனுடைய அல்லது ஈஸ்வரனுடைய நாமத்தை தொடர்ந்து நாம் உபாசனை செய்வது, ஜபத்தின் மூலியமாக உருவத்தை தொடர்ந்து நாம் நினைப்பது, குணத்தை தொடர்ந்து நாம் நினைப்பது, இவ்வாறான தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய இந்த உபாசனையினால் மனமானது அசுத்தத்திலிருந்து சுத்தத்தை நோக்கி செல்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த மனம் தெளிய தெளிய அதற்கு பின் ஞானமாகிய சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய நிர்குண பிரம்மத்தை பத்தின அறிவு நமக்குள்ள வெளிப்பட வேண்டும் என்றால், நடக்க வேண்டும் என்றால், அடிப்படையில கண்ணாடி மேல இருக்க டஸ்டை கிளீன் பண்ணா தானா நம்மளுடைய முகம் அதுல பிரதிபலிக்க போகுது. அப்ப அந்த கண்ணாடி என்பது, கண்ணாடி மேல இருக்க டஸ்ட்ங்கிறது தான் அசுத்த மனம் என்பது. அந்த மன அசுத்தத்துல இருக்கக்கூடியதை சுத்தப்படுத்துவதற்கானது தான் உபாசனை. இந்த உபாசனைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்ம சும்மா ஒரு வாரம் செஞ்சுட்டா என் மனசு சுத்தமாயிடுமானா வாய்ப்பே கிடையாது. அழகா அபியாசத்துல பதஞ்சலி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், தீர்க்க கால நைரேந்திரிய அப்படின்னு இருப்பார். அப்படின்னா என்னது? தொடர்ந்து செய்ய வேண்டும், நீண்ட காலம் செய்ய வேண்டும், இடைவிடாது செய்ய வேண்டும், சரியான யுக்தியை செய்ய வேண்டும், ஸ்ரத்தையாக செய்ய வேண்டும், முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். பதஞ்சலி யோக சூத்திரம் கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வரலைனாலும் ஞாபகப்படுத்திங்க. எந்த ஒரு உபாசனை செய்யும் போதும், அபியாசத்தை செய்யும் போதும் எப்படி நாம அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, முழு ஈடுபாட்டோட இருக்கணும். அந்த ஸ்ரத்தை, அந்த என்ன உபாசனையோ அதுல முழுவதுமாக அது ஸ்ரத்தையோட செய்யணும். அது கரெக்டான அந்த டெக்னிக்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த டெக்னிக்கை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும். அறிவுபூர்வமா இருக்கணும். தொடர்ந்து செய்யணும். ஒரு மாசம் செஞ்ச சாமி அதுக்கப்புறம் விட்டுட்டான்னா அப்படி கிடையாது, பலன் கிடைக்காது. நான் 15 வருஷமா யோகா பண்றேங்க அப்படின்னா, 15 வருஷம் யோகா பண்றீங்களா, நீங்க பெரிய ஆளுங்க அப்படின்னா, ஆமாங்க, வருஷத்துல யோகா தினத்தன்று மட்டும் ஒரு நாள் நான் சூரிய நமஸ்காரம் செய்வேன், ஆனால் 15 வருடமாக யோகா செய்கிறேன் என்றால் அதுக்கு பேர் என்னது? நீண்ட காலமா செய்யறாரு, ஆனா கரெக்டா செய்யறாரான்னு பார்த்தா கிடையாது. இடைவிடாது கேப்பிட்டு செய்யறது கிடையாது. இல்லைங்க, நான் ஒரு மாசமா தொடர்ந்து நான் செய்யறேங்க, ஆனா ஒரு மாசம் அப்புறம் விட்டுட்டாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. இடைவிடாது தொடர்ந்து தீர்க்க காலம் பலன் நமக்கு சித்திக்கும் வரை விடாது நாம் செய்யக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் உபாசனை. அதுலதான் அழகா கிரமமுத்தின்ற ஒரு வார்த்தை உபாசனையில கிடைக்குது. அதாவது ஜீவன் முக்தனாக இந்த உடலிலே நாம் இருக்கும் பொழுதே அந்த ஞானத்தை உணர்ந்து விட்டோம் என்றால் உபாசனையோடைய மிகப்பெரிய ஒரு பலனாக நாம் சித்த சுத்தி அடைந்து அது போயிடும். சப்போஸ் நமக்கு இந்த உடம்பு இருக்கும் போதே இந்த ஜீவன் முக்த நிலை, இந்த ஞானம் ஏற்படவில்லை என்றாலும் நாம் இறக்கும் காலம் வரை இந்த உபாசனையை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் அது நமக்கு கிரமமுக்தியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுது. கிரமமுக்தினா என்னன்னா, பிரம்மலோகம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கொண்டு போய் விட்டுடும். இருக்கிறதுல உயர்ந்த லோகமாக சொல்லப்படுவது பிரம்மலோகம். அங்க பிரம்மனால் நமக்கு உபதேசிக்கப்பட்டு அங்கிருந்து ஞானம் அடைவதற்கான, மோட்சம் அடைவதற்கான வாய்ப்பு அங்க இருக்குது. சாஸ்திரம் சொல்ற விஷயம் ரெண்டே தான். ஒண்ணு பூலோகத்துல நம்மளால மோட்சம் அடையும், இல்லாட்டி பிரம்மலோகத்துல இருந்து நம்ம அடுத்து மோட்சத்தை அடையலாம். இது ரெண்டு தான் சொல்லப்படுது, உயர்ந்த லோகமாக சொல்லப்படுது. அப்ப எந்த தெய்வத்தையோ இல்ல எந்த நாமத்தையோ நாம் தொடர்ந்து உபாசனை செய்யும் போது இறக்கும் தருவாயில் வரைக்கும் அந்த தொடர்ந்து அந்த உபாசனை செய்து கொண்டே இருக்கிறவனுக்கு அந்த இறை சக்தியை என்ன பண்ணுது? அழகா எடுத்துன்னு போய் அடுத்த ஸ்டேஜ்ல உட்கார வச்சு அழகா அங்கிருந்து என்ன பண்ணிடுது? நெக்ஸ்ட் அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கின்றது. அப்ப அழகா ஆதிசங்கரர் சாந்தோக்கிய உபநிஷத்தோட பாஷ்யத்துல சொல்லியிருக்காரு, நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு என்னென்ன மாதிரி உபாசனைகள்லாம் செய்யணும். ஓம்கார உபாசனை எப்படி செய்யறது,
விராட் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அப்புறம் இரண்ய கர்ப்ப உபாசனை, ஈஸ்வர உபாசனை, நிறைய உபாசனைகள் நிறைய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்க விதமாக நாம் செய்வது. அப்ப அதற்குண்டான சூரியனை உபாசனை பண்றது, தேவாதி தேவர்களை உபாசனை பண்றது, அந்த உபாசனை பண்ணி தானே பல பேர் பல தவங்கள் பண்ணி பல அனுபவங்களையும் பல வரங்களையும் பெறுகிறார்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்திற்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நாம் வேறு பலன்களை அடைவதற்காக நாம் இங்கு செய்ய போவதில்லை. சித்த சுத்திக்காகத்தான், பிரம்ம ஞானத்தை உணர்வதற்காகத்தான் நாம் செய்யுகின்றோம் இந்த உபாசனைகளை அனைத்தும். அதுல தெளிவா இருக்கும். ஏன்னா உங்களுடைய பர்பஸ் உபாசனை எனக்கு பணம் கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டோ, செல்வம் கிடைக்க வேண்டும் என்று, குழந்தை கிடைக்க வேண்டும் என்று உபாசனை செய்தாலும் அதற்கான பலனை இறைவன் கொடுக்க போறான். உங்களுடைய சங்கல்பம் எதுவாக இருக்கிறது? தசரதனும் அவர் என்ன உபாசனை பண்ணாரு? எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி யாகம் பண்ணாரு, எங்க பண்ணாரு, உபாசனை பண்ணாரு. அவருக்கு என்னது? இறைவனால ரிஷிகள் மூலியமா அனுகரித்து ராமபிரான் மற்ற அவர்களுடைய சகோதரர்கள் அனைவரும் என்ன பண்ணாங்க? அதுல உற்பத்தி ஆனார்கள். இதெல்லாம் நம்மளுடைய இதிகாசத்துல புராணங்கள்ல நிறைய கேட்டிருக்கோம், இந்த மாதிரி தவங்கள் பண்ணி அதனால வரங்கள் அடைந்ததுலாம். ஆனா நாம் செய்யக்கூடிய உபாசனை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், சித்தத்தை சுத்தம் செய்வதற்கும் பிரம்ம ஞானம் தனக்குள்ளே விளங்குவதற்கும் உண்டான தகுதியை ஏற்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடியது. அழகா கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்றாரு, அர்ஜுனன் கேட்கிறான் ஒரு இடத்துல, 6வது அத்தியாயம் நினைக்கிறேன். அதுல இந்த மனசு ரொம்ப கஷ்டமானது, காற்றை போல கடினமானது, அதை பிடிக்கவே முடியாது, அதை என்ன பண்ண முடியாது, அது அழைக்கவே முடியாது. எந்த நிமிஷம் என்ன ஸ்லோகம் அப்படின்னா 6th சாப்டர்ல 34வது ஸ்லோகம். அதுல வரும், கிருஷ்ணா மனம் அலைப்பாயும் தன்மையுடையது, சஞ்சலம் ஹி மனக கிருஷ்ணா பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யோ வா யோரிவ சுதுஸ்கரம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் வரும். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, மனம் அலைபாயும் தன்மை உடையது, கலக்கம் தருவது, மிகுந்த ஆற்றல் வாய்ந்தது, மனதை வசப்படுத்துவது, காற்றை கட்டுப்படுத்துவது போல கடினம் என்று தோன்றுகிறது. அர்ஜுனன் சொல்றான், மனசெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமாங்க? மனசுனா அப்படித்தான் இருக்கும், அதை விட்டுற வேண்டியதானங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க பல பேர் சொல்வது உண்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படியே விட்டீங்கன்னு வச்சுங்க, அது துக்கத்தை தான் திருப்பி திருப்பி கொடுக்குமே தவிர வேற எதுவும் கொடுக்காது. பல பேர் பழகுறான், மனசுனா இருக்கும், சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், அதுக்கு பேர் தாங்க மனசுன்னு சொன்னோன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சொல்றவங்க வார்த்தையை கேட்கவே கேட்காதீங்க. புரியுதா இல்லைங்களா? அதுல வெளிவருவதற்கான வாய்ப்பே இருக்காது நமக்கு. மனம் இங்க என்ன சொல்றான், காற்றை விட அது மனதை வசப்படுத்துவது ரொம்ப கஷ்டம், அதனால ஒண்ணுமே முடியாது, என்னால முடியலங்கிறதுக்கு அவன் சொல்ல வரான். அதுக்கு பகவான் அடுத்த ஸ்லோகத்துல என்ன பதில் சொல்றாருன்னா, அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன சக்ருதயதே, அதாவது பெரிய தோள்களை உடையவனே, குந்தியின் மகனே, மனம் அடக்க முடியாதது, அலைபாயக்கூடியது என்பதில் சந்தேகம் இல்லை, ஆனால் பயிற்சியாலும் வைராக்கியத்தாலும் அதை வசப்படுத்தி விடலாம். என்னது? அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச, அபியாசத்தினாலும் வைராக்கியத்தினாலும் மனசை நாம் என்ன பண்ண முடியும்? கட்டுப்படுத்த முடியும். தொடர் பயிற்சியினாலும் தொடர் முயற்சியினாலும், விடாது முயற்சி, தீர்க்க காலம் சரியான முயற்சியை எடுத்தோம் என்றால் மனம் கட்டுக்குள் வரும். அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சும்மா ஒரு 2 கிளாஸ் 4 கிளாஸை கேட்டுட்டு அப்படியே இல்லைங்க இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, நமக்கு இதெல்லாம் சாத்தியப்படாதுங்க என்று நாம் நினைத்தோம் என்றால் அதற்கு பேர் தமோ குணம். தமோ குணம் என்ன பண்ணிடுது? நம்மள மேலே எடுத்து சென்று விடுகிறது. இன்னொரு ஸ்லோகத்துல கூட 8வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல சொல்லுவார், அர்ஜுனா மனதால் வேறு எதையும் நாடாமல் மேலான ஒளிமயமான இறைவனை இடைவிடாமல் தியானிப்பவன் அவரை அடைகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உபாசனை அபியாசம் பண்றது எதை எடுக்கிறாயோ அந்த அபியாசத்திலே தீவிரமாக அதிலேயே இருந்தே என்றால் அதுவே உன்னை இறைவனிடம் கொண்டு போய் செலுத்துகிறது. அப்ப இறைவனிடம் கொண்டு போய் செலுத்துதுன்னா மோட்சத்துக்கு அடையுதான் அப்படின்னு நீங்க மீன் பண்ணக்கூடாது. அடுத்த நிலைக்கு கொண்டு போய் கொடுத்து அங்க இறைவனால் வழிகாட்டப்பட்டு திருப்பும் அடுத்த நிலைக்கு நாம் அந்த இறுதி நிலைக்கு நாம் என்ன பண்ண போறோம்? சென்று அடைகின்றோம். நாம் செய்யக்கூடிய உபாசனைக்கு அவ்வளவு பலன்கள் இருக்கிறது. நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்க, 12வது அத்தியாயத்துல கூட சில ஸ்லோகங்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா 6 to 12 இது ஃபுல்லாவே பக்தி சார்ந்து நிறைய விஷயங்களை சொல்லும்போது சொல்லுவார். 12வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல
அர்ஜுனா, என்னிடம் மனதை உறுதியாக நிறுத்துவதற்கு முடியாவிட்டால் ஈடுபாட்டுடன் கூடிய இடைவிடாத பயிற்சியினால் என்னை அடைய முயற்சி செய். அப்ப என்னது? நீ அதுக்கு முந்தின ஸ்லோகத்துல என்னிடம் மனதை நிலைநிறுத்து, என்னிடம் புத்தியை செலுத்து, அப்போது என்னிடமே வசிப்பாய், அதில் சந்தேகம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ உபாசனை பண்ணக்கூடிய என்னுடைய நாமத்தையோ ரூபத்தையோ எடுத்து நீ உபாசனை செய்யும் பொழுது நீ என்னுடைய நிர்குண பிரம்மமாகி சர்க்குணத்தை நீ எடுத்தாலும் நீ கடைசியில் அந்த நிர்குண ஸ்வரூபமாக அதனோட கலந்துருவ. சப்போஸ் அதை முடியலைனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து நீ முயற்சி பண்ணிக்கிட்டே நீ என்னிடம் வந்து சேருவ. அப்படி சேருவனா என்ன சொல்றாரு? கைடட் பை இறைவனால் அடுத்த கட்ட நிலைக்கு நீ என்ன பண்ணுவ? நீ உயர்த்தப்படுவாய் அல்லது கைட் பண்ணப்பட்டு அதற்கு எப்படி அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமோ நீ செல்வாய் அப்படிங்கிறது. அவனும் நாம நினைச்சுக்கூட உடனே அவரே முக்தி கொடுத்துருவாரா அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒரு 3வது படிக்கிற ஒரு பையன்கிட்ட வந்து நீ வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா, நான் டாக்டர் ஆகணும், இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ்லாம் படிச்சாதான்ப்பா நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னோன்னா, நான் இங்கிலீஷ்லாம் தெரியுது எனக்கு, அப்ப நான் டாக்டர் ஆகணும் ஆயிட முடியாது உடனே. அதுக்கு என்ன பண்ணும்? வரிசையா என்ட்ரன்ஸ் பல எக்ஸாம் எழுதி டாக்டருக்கு ஆகணும். ஆனா இந்த 3வது படிக்கிற குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நீ இதெல்லாம் படிச்சு முடிச்சாதானே டாக்டர் ஆக முடியும், இதே நீ படிக்கலன்னா எப்படி நீ பின்னாடி டாக்டர் ஆகும் நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி நீ உபாசனை எல்லாம் பண்ணணுமா இல்லையா? இதெல்லாம் பண்ணாதானே நீ வந்து மோட்சத்தை அடைய முடியும். அப்ப உபாசனை மட்டுமே பண்ணிட்டா நான் அடைஞ்சிட முடியுமா? எனக்கு நிர்விகல்ப சமாதி எனக்கு மோட்சம் கிடைச்சிருமான்னா, உபாசனையினால் நமக்கு மோட்சம் கிடைக்காது. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உபாசனையால் நேரடியாக மோட்சம் கிடைக்காது. ஏனென்றால் நாம் உபாசனை செய்வது சகுண உபாசனை, நாம ரூபத்தில் இருக்கக்கூடிய குணங்களுக்குடைய ஈஸ்வரனை நாம் உபாசனை செய்கின்றோம். அதனால் சித்த சுத்தி, சித்த சமாதான, கிரம முக்தி, அத்வைத ஞானத்திற்குண்டான தகுதிப்படுத்துவதல், இது போன்ற விஷயங்கள் தான் அதில் நமக்கு கிடைக்கும். சிரவணம் செய்து மனனம் செய்து நிதித்தியாசனம் மூலியமாகத்தான் நாம் என்ன பண்ண முடியும்? நம்மை நாம் அந்த ஞானத்திற்கு நாம் உயர்த்த வேண்டும். நமக்குள்ள அது உணரப்படும், அறியப்படும். சோ அதனால உபாசனையை விட்டுலாம் அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. இதுதான் பேஸ். இந்த பேஸ் நம்ம தயாரா இருந்தாதான், இதுக்கு மேல ஃபவுண்டேஷன் சரியா இருந்தாதான் அதுக்கு மேல பில்டிங் கட்ட முடியும். இப்ப நமக்கு அடிப்படையிலேயே நம்மளுடைய மனமானது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு? சிக்கி சின்னாபின்னம் ஆகிட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து வெளியே வரணும்னா, நம்மளுடைய காம குரோதாதிகள்ல இருந்து வெளியே வரணும்னா இந்த மனதை ஒரே ஏக சிந்தனையில கொண்டு போகணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாம ஜபத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு தெய்வத்தோட நாம ஜபத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த நாமம் மட்டுமே தொடர்ந்து ஜபிப்பது, வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த ஏக சிந்தனையாக ஏக எண்ணங்காம அந்த ஒரே நாமத்தையே திருப்பி 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 அந்த நாமத்தையே சொல்வது, மனதால் அந்த நாமத்தையே நினைப்பது அல்லது நாமத்துக்குரிய இறைவனுடைய உருவத்தை நாம் நினைப்பது, இதெல்லாம் அடிப்படையான பேசிக்கா ஸ்டார்ட் பண்ண வேண்டிய உபாசனை நாம் செய்வோம். இல்ல டீப்பா போக போக இந்த நாமத்தை மந்திர ஜபத்தை சப்தமாக சொல்வது, அப்புறம் சப்தம் இல்லாமல் சொல்வது, அப்புறமா அது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் உள்ள இருக்கு. அதாவது அதை நம்ம அடுத்த வகுப்புல உங்களுக்கு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பரா, பஷ்யந்தி, மத்தியம, வைகரி அப்படின்னு 4 சப்தங்கள் இருக்கிறது. நமக்குள்ள அடிவயத்திலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் நன்றாக நாம் சொல்வது. நான் இப்ப சப்தமா நான் பேசுறதை நீங்க கேட்கிறீங்களா? இதுக்கு பேர் வைகரி சப்தம் என்று அர்த்தம். வெளிப்படுத்தப்படுவது, வெளியே சப்தமாக வருவது. வெளியே வராமல் நம்ம உள்ளுக்குள்ளேயே உதட்டு மட்டும் அசிட்டு இருந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. தொண்டைக்குழியில வச்சு நாம ஜபம் பண்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா முதலிலே நாம் பயிற்சி செய்யும் பொழுது, உபாசனை செய்யும் பொழுது சப்தமாக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு மந்திரத்தை, ஒரு இறைவனுடைய நாமத்தை, அந்த நாமத்தை சப்தமாகத்தான் ஜபித்து அதுல நம்ம உருப்போட்டு காலத்துக்கு அதுல நல்ல தீர்க்கமா நம்ம மனம் ஒரு 15 மினிட்ஸ் நீங்க மந்திர ஜபம் செய்றீங்களா, வெறும் மந்திரத்துல மட்டுமே உங்களுடைய அவேர்னஸ் இருக்குதா, அது வர்ற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கான சப்தம் இல்லாமல் உதட்டுக்குள் சொல்வது, அதுக்கப்புறம் உள்நோக்கி போவது, இந்த மாதிரி ஸ்டெப்பா நம்ம போக முடியும். அதே நேரத்துல நாம இந்த மந்திர ஜபம் செய்யும் பொழுது நம்மளுடைய மனமானது நம்ம ரூபத்தை நம்ம நினைக்கணும்னா, நம்ம எந்த நாமத்தை சொல்றோமோ அந்த இறைவனோட ரூபத்தை நம்ம பார்த்து கொண்டும் செல்லலாம். இனிஷியலா சொல்லும் போது அந்த உருவத்தை நம்ம பூஜை ரூம்ல அந்த உருவத்தை பார்த்து நம்ம சொல்லலாம். ஆனா கண்ணை திறந்திருந்தோம்னா நம்ம என்ன ஆகுது, வேற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இனிஷியலா அந்த உருவத்தை நமக்குள்ள ஸ்டோர் பண்றதுக்கோசரம் கொஞ்ச நேரம் நம்ம அதை எடுத்து தியானிச்சுட்டு
அதை நம்ம ஜபம் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் மனதிலே அந்த உருவத்தை நம்ம வந்து கொண்டு வருவது, அல்லது அந்த சப்தத்தை நம்ம கொண்டு வந்து அந்த சப்தத்திலேயே நாம் பயணம் செய்வது, ஏகமாக அந்த ஒரே சப்தத்துல பயணம் செய்வது. அந்த மாதிரி தொடர்ந்து நாம அதுல செய்யறதுக்கு பேர் தான் என்னது? உபாசனைகள் என்று அர்த்தம். நிறைய வெவ்வேறு விதமான உபாசனைகள் இருக்கு. அதுல மந்திர ஜபம் என்பது முக்கிய உபாசனை. மனதை வந்து அச்சபா ஜபம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் தொடர்ந்து மந்திரம் சொல்லி 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 அதுக்கப்புறம் நீங்க முயற்சியே செய்யாமல் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சப்தம் உள்ளுக்குள்ள ஆள் மனதுல மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். 24x7 மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். முயற்சி இல்லாமல் உள்ளுக்குள்ள அந்த மந்திரம் ஜபிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த நிலை வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நமக்கு முயற்சி இல்லாம நமக்குள்ள என்ன ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? மனசுல இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இவன் பிரச்சனை, அந்த பிரச்சனை. திடீர்னு கொஞ்சம் நேரம் ஆனா ஏதோ ஒரு பாட்டு ஓடும் மனசுல, நம்மளுக்கே தெரியாது. திடீர்னு ஏதோ எங்கேயோ கேட்ட பாட்டு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு என்ன பண்ணும், உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நாம ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருப்போம். நம்ம ஆள் மனம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பாட்டையோ எதையோ ஒண்ணு பேசிக்கிட்டு எதையோ ஒண்ணு போயிட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி ஏதோ வெளி விஷயங்களோடு மனம் அந்த எண்ண சிந்த ஓட்டம் இல்லாமல் இறை நாமத்திலே அந்த உள்ள ஆழ்மனமானது தொடர்ந்து அதிலேயே பயணிக்கிறோம். அப்படி பதிஞ்சா நம்ம சித்தமானது எப்படி வந்து குளத்துல நம்ம வந்து தண்ணியில குளோரின் போட்டு அதுல இருக்கக்கூடிய கிருமிகளை கொள்வது போல நம்ம சித்தத்துல நம்மளுடைய ஆழ்மனதுல நம்ம மெமரிஸ்ல இருக்கக்கூடிய அன்வான்டான விஷயங்களை எல்லாம் ஓரங்கட்டி அதை டெலீட் பண்ணி கிளீன் பண்ணணும்னா, சுத்தம் பண்ணணும்னா மந்திர ஜபம் மிகப்பெரிய ஒரு டெக்னிக், மிகப்பெரிய ஒரு உபாசனை. இப்ப எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, நாம் இந்த சமம் தமம் உபரமக திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இதை படிச்சுட்டு மட்டும் போறது நம்ம வேலை கிடையவே கிடையாது. இதை படிச்சுட்டு இதாங்க அர்த்தம், இவ்வளவுதாங்க இதுங்க அப்படின்னா சரிங்க சுவாமி, அடுத்த வாரம் வந்து கேட்டா நீங்க போன வாரம் சொன்னீங்க இதுதான் அர்த்தம்ட்டு போயிடுவோம். ஆனா நமக்குள்ள அது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணி நமக்குள்ள என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணிருக்கு, அதுக்கான நம்ம என்ன முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறோம், என்ன செயல்பாடுகள்ல கொண்டு வந்திருக்கிறோம், தினசரி நம்ம லைஃப்ல நம்ம என்ன அப்ளைடு சயின்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்கோங்கிறதுலதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனே இருக்கு. நேரடியா நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. மல்டிபிள் வேலை நம்ம செய்யக்கூடிய செயல்களினால் நமக்குள்ள மாற்றமானது தானா நிகழ்கிறது. அப்ப நாம இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நெக்ஸ்ட் 1 வீக் தொடர்ந்து நம்ம அந்த மந்திர ஜபங்கிற ஒரு உபாசனையை நம்ம தொடர்ந்து தீர்க்கமா ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்தோம். எல்லாருமே வந்து உங்களுக்கு எந்த இறைவனுடைய நாமம் உங்களுக்கு வந்து ஆழமா ஃபீல் பண்ணி கனெக்ட் பண்ண முடியுதோ, சில பேருக்கு நாராயணன்னா அப்படியே கனெக்ட் ஆயிடும், சில பேருக்கு சிவாய நமன்னா அப்படியே கனெக்ட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு எந்த இறைவனோட நாமமும் ரூபமும் கனெக்ட் ஆகுதோ அந்த இறைவனோட நாமத்தை எடுத்து அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு, 21 மினிட்ஸ் பண்ணா நல்லது, மினிமம் 11 மினிட்ஸ் நம்ம மனமானது வேற எந்த இது மந்திர ஜபம் முடிச்சுட்டு அடுத்து சமைக்கணும், அடுத்து அவங்க இதுக்கு போகணும், இந்த வேலையே இருக்கக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? எல்லாத்தையும் மறந்துடணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு எங்கேயா ஸ்மெல் வரும், திடீர்னு எங்கேயா பாட்டு கேட்கும், இந்த விஷயமே இருக்கக்கூடாது. ஏன்னா காதுல கொஞ்சம் பஞ்சு வச்சுக்கோங்க, இல்ல ஹெட்போன் ஏதாவது போட்டுக்கோங்க, வேற ஏதாவது சப்தங்கள் உள்ள நுழையாத மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு டைமரை வச்சிட வேண்டியதான். 15 மினிட்ஸ் ஆனா அது அலாரம் அடிச்சிச்சுன்னா நமக்கு தெரியணும். நம்மளே போய் அலாரம் அடிக்குதான்னு எடுத்து பார்க்கலாம் கூடாது. புரியுதா இல்லைங்களா? ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது, ஒருவேளை போன் ஒர்க் ஆகலையோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. அப்ப 15 மினிட்ஸோ 21 மினிட்ஸோ 11 மினிட்ஸோ நம் மனமானது வந்து இது என்ன அவங்களுக்கு இதுல நம்ம வெளி சிந்தனைகள் போகாமல் நான் ஒரே இதுல இருக்கிறேனாங்கிறதா இதுல என்னது நாம பார்க்க வேண்டியது. ரொம்பலாம் நம்ம வந்து டைட் பண்ணி கஷ்டப்படுத்துறது ஆரம்பத்துல இருந்தாலும் போக போக அது ரொம்ப லகுவா எதேச்சியா நடக்க ஆரம்பிக்கும். அப்படிதான் நடக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் நம்ம பண்ணக்கூடாது, எதேச்சியா நடக்கணும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் போக போக என்ன ஆயிடும், எளிமையாக மாறிடும். அப்ப நம்ம திருப்பி அப்படின்னோம்னா அந்த சப்தத்திலேயே நம்ம மனசு டிராவல் பண்ணி திருப்பி அந்த சப்தத்திலேயே வரும், திருப்பி அப்படியே சப்தத்திலேயே போறது, அப்படியே வரும். அப்ப அந்த ஒரே சப்தமா இந்த மனமானது என்னது, அதிலேயே லயமாவது, அதிலேயே டிராவல் பண்ணுவது, அதிலேயே சிந்திப்பது. புரியுதா இல்லைங்களா? அப்படி இருக்கணும். இப்ப நீங்க வந்து சிவாய நம்ம எடுத்துங்க, சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ. எந்த மந்திரம் எடுத்தாலும்
அந்த மந்திரத்தோட அர்த்தம் தெரிஞ்சு சொன்னா ரொம்ப சந்தோஷம். அர்த்தம் தெரியலனாலும் எதுவா இருந்தாலும் உங்க மனம் வேறு சிந்தனைகளுக்கு போகாமல் ஏக சிந்தனையாக நீங்கள் எந்த மந்திரத்தை எடுக்கிறீர்களோ அந்த மந்திரத்தையே உபாசனை செய்ய வேண்டும், ஜபிக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பிராக்டிஸ். இதை எவ்வளவு நாள் நம்ம செய்யறோம் அப்படின்னா இதுக்கு லிமிட்டே கிடையாது. அது முதல் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள நீங்க எப்ப ஏகாகிரகம் என்று சொல்லக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னது போல சித்தம் மூடம் விச்சித்தம் சொன்னேன். ஏகாகிரகம் அப்படின்னா என்னது? ஒரே எண்ணத்தில் மனதை நிறுத்துவது. ஏகாகிரகம், ஏகம் என்றால் ஒன்று, ஒரே எண்ணத்தில் வாழ்வது மனம். அதை விட்டு வெளியே செல்லாமல் ஒரே இதுல இருப்பது, அதுதான் ஏகாகிரகம் என்பது. நிறுத்தம் என்றால் எண்ணங்களற்ற நிலை, அது சமாதி நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 5 ஸ்டேஜா மனமானது சித்தமானது கோத்ரூ பண்ணும். நம்ம மோஸ்ட்லி சித்த மூடத்திலே தான் இருப்போம். எப்பயாவது விக்சித்த, இந்த மாதிரி கிளாஸ் கேட்கும்போது விக்சித்தத்துக்கு வந்துடுறோம். அந்த மற்ற நேரத்துல எல்லாம் மூடம் சித்தத்திலே இருப்போம். நம்ம தியானம் பண்ணும்போது கொஞ்சம் விக்சித்தத்துக்கு வருவோம். ஒரு பூஜை பண்ணும்போதோ கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் விக்சித்தத்துக்கு வருவோம். இல்லாட்டி மூடம் சித்தத்திலேயே மாடிக்கிட்டே இருப்போம். இப்ப அதுல இருந்து 3ல இருந்து மாத்தி ஏகாகிரத்துக்கு கொண்டு வர்றதுதான் இந்த உபாசனை. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ உபாசனை என்பது மிக மிக தேவை. ஆமா, எல்லாமே பிரம்மம்ன்றீங்க, ஒன்னும் ட்ரை பண்ணவே தேவையில்லை, நீ அதுவாவே இருக்கிறன்றீங்க, முயற்சியற்ற நிலையில எதுவா இருக்கியோ அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மான்றீங்க. அதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணுமா அப்படின்னா, ஞானம் அடைவதற்கு ஒண்ணுமே தேவையில்லை, நீ அதுவா தான் இருக்கிறான். ஆனா அதுவா இருக்கிறன்னு புரியலையே, இந்த புத்திக்கு தெரியலையே. அறியாமை என்று ஒன்று இருக்குல்ல, ஒரு லேயர். இந்த அறியாமை என்பது கருப்பான ஒரு டார்க்னஸ். இதை போக்குறது, இதை கிளீன் பண்றது, இந்த மனதுல இல்லாத ஒன்றை நீக்குவதற்கு நாம் செய்யக்கூடிய செயல்தானே இந்த உபாசனைகள், தவங்கள், சாதன சதுஷ்டயம், இந்த சமாதி சட்க சம்பத்தி என்ற இந்த 6 விஷயங்கள் எல்லாமே. மேல இருக்கக்கூடிய திரையை தான் விளக்கணும். விளக்கனா தெரிஞ்சிருது. இந்த திரையை விளக்குறது தான் கஷ்டம். அதுக்குதான் எல்லா முயற்சியும் பயிற்சியுமே தவிர, இதை விளக்குனா தெரிய போது என்ன இருக்குது, அதுக்கு ஒண்ணும் முயற்சி தேவையில்லை. சோ உபாசனைகள் என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்குங்க. நிர்குண உபாசனை, சர்க்குண உபாசனை இருக்குது. நாம சகுண உபாசனை தான். அவன் குணத்தை, இறைவனுடைய நாமத்தை, ரூபத்தை, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் எந்த தெய்வங்களோ அதனுடைய நாம ரூபத்தை எடுத்து நாம் அதை உபாசனை செய்வது. அதற்கு உண்டான பலன் என்ன கிடைக்கும் என்று அது சொல்லியிருக்கிறதுபடி செய்தோம் என்றால் அந்த படி செய்ததுக்கு பேர் தான் உபாசனை. அதுக்கு பேர் தான் அபியாசம். அதற்கு பேர் தான் தியானம் என்று வைத்துக் கொள்ளலாம், தவறு கிடையாது. தியானம் என்றால் எல்லாத்தையும் இது பண்ணுவது. இது ஒரு பர்டிகுலரான நாம ரூபங்களை கொண்டதுதான் உபாசனைகள். இந்த உபாசனை ஏன் வேணும்? சமத்திற்கு இது ஒரு உபாயம். சமம், மன அமைதி அடைவதற்கு, மன உறுதி அடைவதற்கு, மன தூய்மை அடைவதற்கு, மனதை கட்டுப்படுத்துவதற்கு உபாசனை தேவை. மனம் கட்டுப்படும் வரை நாம் உபாசனை செய்ய வேண்டும். 21 நாள் செஞ்சா போதுமானா கிடையவே கிடையாது. லைஃப் லாங் நீ செஞ்சுனே இரு. நீ என்னைக்கு உனக்கே தெளிவடைஞ்சு நீ விடுறியா அன்னி வரைக்கும் என்ன பண்ணணும்? செஞ்சுனே இருக்கும். பட் அன்னைக்கு வரைக்கும் நீங்க செய்யறதுலாம் அடுத்த விஷயம். இப்போ அதுக்கு நீங்க நெக்ஸ்ட் 1 வீக் நீங்க என்ன பண்ணணும்? கம்பல்சரி உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, மார்னிங்கோ ஈவினிங்கோ 2 டைம் பண்ணா ரொம்ப நல்லது. இல்லை அந்த அளவுக்கு எனக்கு நேரம் ஒதுக்க முடியலன்னா மார்னிங் டைம் ஆச்சு எந்திரிச்சு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் சின்சியரா மந்திர ஜபத்தை சப்தமா நம்ம சொல்லணும். சப்தமான ரொம்ப சப்தம் இல்லை, வெளிப்படுத்தக்கூடிய, காதால் கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள என்ன பண்ணணும்? வைகரி சப்தத்துல நம்ம மந்திர ஜபம் செய்ய வேண்டும். இது இன்னைக்கு நாம எடுத்துக்கூடக்கூடிய பிராக்டிஸ். புரியுதா இல்லைங்களா? இது உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பிராக்டிஸ். இது எதற்குன்னா இந்த சமம் நமக்குள்ள பூர்த்தி ஆவதற்கு. நல்லது. அதற்கு மேல் இன்னமும் இந்த மனமானது ஏற்கனவே நாம பார்த்தபடி விருத்திகளை கொண்டுள்ளது. 5 விதமான எண்ண ஓட்டங்கள் நமக்குள் வரும். குணங்கள் 3, ரஜோ சத்துவம் தமோ குணம். நமக்குள்ள திங்கிங் வருது இல்ல, இந்த திங்கிங் 5 கேட்டகரியா பிரிக்கலாம். பிரமாண விருத்தி, விபரீத விருத்தி, விகல்ப விருத்தி, ஸ்மிருதி விருத்தி, நித்ரா. அதை நம்ம எப்பயுமே நம்மளுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த சமம்ங்கிற இந்த சப்ஜெக்ட் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். இது ஒண்ணுதான் பார்த்துருக்கிறோம்.
ஆனா வேற டைமென்ஷன்ல பார்த்துருக்கிறோம். இப்ப இன்னைக்கு நம்ம இந்த பயிற்சியானது நீங்க எடுத்துக்கணும், இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். குருஜி, இந்த தியானம் அது ஜபம் பண்ணும்போது ஏன் நம்ம எண்ணணும்? ஜபமாலையை வச்சு எண்ணணும் 1008 108 ஜபமான எண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தொடர்ந்து நீங்க பாட்டுக்கு ஒரு டைமிங்க்கு வச்சு பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு, தவறு கிடையாது. நீங்க 1 சொல்லணும், லட்சம் சொல்லணும், 1008 சொல்லணும் அப்படிலாம் எண்ணணும் வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு முறை, அது வந்து பண்றாங்க. ஜபத்தோடைய பர்பஸ் என்ன தெரியுங்களா? ஏகாகிரகம் வரணும், அவ்வளவுதான். ஏகாகிரகம், அந்த எந்த நாமத்தை எந்த ரூபத்தை எடுத்துக்கிறீங்களோ அதுலயே லயமாயிரணும், அதுலயே ஒன்றிணைஞ்சிடணும். ரெண்டுன்றது இல்லாம அதோட கலந்துறதுக்கு பேர் தான் சமாதானம், அதுதான் சமாதி. அந்த ரூபத்தோட அந்த இதோட நம்ம அப்படியே லயமாயிடுறது, அதுதான் அதோட ரிசல்ட். இதுல வந்து ஒரு டைம் 108 சொன்னாதான் உனக்கு கிடைக்கும், 1008 லட்சத்தெட்டு கோடி 8 சொன்னாதான் வரணுங்கிறதுலாம் அப்படி கிடையாது. மனம் நம்ம எண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் கவுண்டிங்ல தான் இருக்குமே தவிர இதுல இருக்காது. அதனால இது ஒரு நிபந்தனையற்று நமக்குள்ள நம்ம முழு விழிப்புணர்வோடு நம்ம அந்த ஜபத்தை செய்யணும். அதுக்குதான் டைமிங் வச்சுக்கோங்க, 11 மினிட்ஸோ 21 மினிட்ஸோ உங்க டைமிங் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோ. ஆனா அது சின்சியரா நம்ம செய்யணும். ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ல நல்ல ஒரு எப்படி ஆசனத்தை போட்டு எப்படி உட்காந்து பூஜை ரூம்ல பண்ணா நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் இன்னும் ஜாஸ்தி ஆகும்னா, அந்த எந்த தெய்வம் உங்களுக்கு தெரியுதோ அந்த தெய்வத்தோட இந்த தெய்வ உருவங்களே பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதோட லட்சணங்கள்லாம் நம்ம ரிஷிகளுக்கு அவர்களுக்கு உள்ள வெளிப்பட்டுப்பட்டு அவங்களால் சொல்லப்பட்டுதான் இந்த வடிவங்கள்லாம் இப்படி இருக்குது. எல்லா தெய்வங்களோட வடிவத்துக்கும் ஸ்லோகம் இருக்குது, எந்தெந்த மாதிரிலாம் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த ஸ்லோகத்தை வச்சுதான் அது வடிவமா வரைஞ்சிருக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம அதுல சொல்லப்பட்டிருக்க ஏன்ஷியன்டா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்க அந்த வடிவங்களை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, நீங்க மாடர்னா வித்தியாசமா நிறைய பிள்ளையார் இப்படி மாத்தி உட்காந்து படுத்திருக்கிற மாதிரி பிள்ளையாரு வேற எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்டா இன்னைக்கு வர்றது இல்லாம ஆஸ் பர் ட்ரெடிஷ்னலா என்ன மாதிரி உருவத்தை நமக்கு கொடுத்துருக்காங்களோ, ரூபத்தை கொடுத்துருக்காங்களோ அந்த ரூபங்களை தான் எடுத்துக்கணும். சுவாமிஜி, வேலை பண்ணிட்டு கூட பண்ண முடியும்னா பண்ணலாம்ல? வேலை பண்ணும்போது அது வந்து எப்படி பண்ண முடியும்? உள்ளுக்குள்ளேயே தானே சொல்லிக்க போறோம். சொல்லலாம், ஆனா மனம் ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டு அது ஒரு ஓகே தான். பட் அது அப்படியும் ஒரு முயற்சி பண்ணலாம். ஆனா முழுமையா நம்ம விழிப்புணர்வு அதுல இருந்தாதான் அது ஃபுல்லான எஃபர்ட் வரும். அதுக்கும் ட்ரை பண்ணணும். அதான் நான் முழுமையா நீங்க பண்ணீங்கனாலே, வேலை பண்ணும் போது வெளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆள் மனமானது இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. அது நீங்க முயற்சியே இல்லாம நமக்குள்ள நடக்கும். எப்பன்னா இந்த காலகட்டம் நம்ம இதை ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சோம்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா நம்ம பண்ணும்போது இந்த ஜபமும் முக்கியம், இதுவும் முக்கியம், அதாவது எல்லாமே முக்கியம் தானே சொல்றாங்க. விசாரமும் முக்கியம், விசாரம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த விசாரம் நமக்குள்ள செய்வதற்கே ஒரு தகுதி இருக்குல்ல, ஒரு அடிப்படை இருக்குல்ல, ஒரு லெவல் நம்ம ஒரு கிளாரிட்டி நமக்கு இருந்தாதான் விசாரம் பண்ண முடியும். இப்ப நான் யாருன்னு விசாரம் பண்ணு நான் உட்காந்து கேட்கற சாமி எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு நம்ம சொல்லும் போது அப்ப நம்ம செய்யக்கூடிய விசாரம் சரியான கோணத்துல இல்ல, சரியா பண்ணல. ஏன் பண்ணலன்னா விசாரம்னா என்னன்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம மைண்ட் வந்து டைவர்ட் ஆகி பல விஷயங்கள் எங்கேஜ் ஆகி விஷயங்களோட நோக்கி போயிட்டே இருந்தா நம்ம உள்நோக்கி எப்படி போக முடியும்? அடிப்படையில மனம், அதுக்கு தானே சொல்றாங்க சாதன சதுஷ்டயம் தயாரானாதானே அதுக்கு அடுத்து மனனம் நிதித்தியாசனம்லாம் நல்லா வரும்ன்றாங்க. சுவாமிஜி, ஒரு சந்தேகம். அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து வேற எதுவுமே விசாரணை பண்றது இல்ல. ஸோ அதையே ரிப்பீட்டடா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உபாசனை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த ஒரு பிராப்தம் இருக்கும்ல சுவாமிஜி? உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல செஞ்சாலும் அந்த நாமத்தை நம்ம சொல்ற அந்த நாமம் வந்து இறைவனை சார்ந்ததுனால அதனால பலன்கள் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்ல என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து இப்ப ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவங்க கிருஷ்ணரை அடையணும், அதாவது கிருஷ்ணரோட லோகத்துல அவங்களுடைய ஒரு அப்ரோச், அவங்க கடவுளை பாக்குற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஞானம்ங்கிறதெல்லாம் முக்கியம் அதிகம் இருக்காது. அவங்க வந்து ஒரு பக்தி, அதாவது அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன சங்கல்பத்தை வச்சுட்டு நீங்க தியானம் பண்றீங்க, எந்த சங்கல்பத்துல நீங்க உபாசனை பண்றீங்களோ அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். புரியுதா இல்லைங்களா?
நீங்க சங்கல்பமே இல்லாம நீங்க உபாசனை பண்ணாலும் அதுக்கான பலன் கிடைக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சுவாமிஜி அடுத்த ஜென்மமே வேணான்னு வேண்டிண்டா, ஜென்மம் வேண்டாம் வேண்டான்னு வேண்டிட்டா, இவங்க வேணான்னு வேண்டிட்டான்னு சொல்லிட்டாங்கப்பா ராதாமா வந்து எனக்கு அடுத்த ஜென்மமே வேணான்னு வேண்டிட்டாங்க. உடனே பகவான் ஈஸ்வரன் வந்து அங்க இருந்து பாத்துட்டு, சரிப்பா இந்த அம்மா இவ்வளவு பாவம் பிரார்த்தனை பண்ணுது, உடனே இவங்களை வந்து என்ன பண்ணிட்டு டைரக்டா ப்ரொமோட் பண்ணி இவங்களை பிறவி இல்லாம கொடுனா அப்படிலாம் கொடுக்க மாட்டாரு. இந்த பிரார்த்தனை என்ன பண்ணும்னா, இவங்க பிறவி வேணான்னு சொல்றாங்களா, அப்ப என்ன வழி? அவங்க ஆசைகள்ல இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி? அவங்க உபாசனை பண்றதுக்கு என்ன வழி? அவங்க விசாரம் பண்றதுக்கு என்ன வழி? அவங்க புத்தி தெளிவ அறியாமையில இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி? அவங்களுக்கு இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் என்ன, வாசனை என்ன, இதுல இருந்து அவங்க எவ்வளவு குயிக்கா விடுபட்டு அடுத்த நிலையை அடைவதற்கு என்ன அப்படின்னு இறைவன் அங்கிருந்து பார்த்து, மேபி இவங்களை வந்து பூலோகத்துல போட்டு இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்தோம்னா கொஞ்சம் அது சரியா போயிடும் அப்படின்னாருன்னா கொஞ்சம் போடலாம். இல்ல நரகத்துல போட்டு நல்லா வறுத்தோம்னா சீக்கிரம் அது வெதுப்பிடும் அப்படின்னா நரகத்துல போட்டு வறுத்து எடுக்கலாம். தவறு கிடையாது. உங்களை பழுக்க வைக்கிறதுக்கு என்ன வழியா பண்ணுவாரு. அப்படித்தானே துவாரபாலர்கள், நாராயணன் வைகுந்தத்துல இருக்க துவாரபாலர்கள் தானே இங்க வந்து ராவணனாகவும் இவங்களாவும் மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? அவர்களுக்கு தேவை முக்தி அப்படிங்கும் போது அதற்கு துக்கம் தீவிரமாக இருந்தாலும் துக்கத்தின் மூலியமாக எம்பெருமான் அடைவதற்கான வழி என்னவோ பார்த்து அவருடைய அளப்பெரும் கருணையில தான் அது நடக்குது. நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. நமக்கு 3 லோகத்துக்கும் கனெக்ட் ஆகிற விஷயத்த ஓவராலா பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியுது. நீங்க வெறும் பூலோகத்துல நடக்கிற விஷயத்த வச்சு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கெட்டவங்களா தானே நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒருவேளை இதெல்லாம் தேவையில்லை, நேரா அவங்கள வந்து பிரம்மலோகத்துக்கு அனுப்பிச்சுட்டு அங்கேயே உபதேசம் பண்ணி அப்படியே அவங்கள ப்ரமோட் பண்ணிடலாம்னாலும் பண்ணலாம். இல்ல நீ திருப்பியும் வந்து உங்க இங்க மாதிரி உலக சுகத்தங்களை எதெல்லாம் பந்தம் இருக்குதோ அதெல்லாம் அனுபவிச்சு ஒரு குருமாரை பார்க்க வச்சு அங்க உட்காந்து படிக்க வச்சு அங்க வந்து அவங்க நிறைய அந்த மாதிரி டிராவல் பண்ணி அந்த மாதிரி 1, 2, 3 பர்த் கடந்து அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து உங்களுக்குள்ள தெளிவடையலாம். இதுதான் நீங்க பிரார்த்தனை பண்றதுனால இவ்வளவு நடுவுல நடக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்குது. அது உங்களுடைய டெப்த் ஆஃப் இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்குது. நீங்க பிரார்த்தனை பண்றதுனாலே அப்படியே பகவான் அப்படியே எடுத்தோன்னு ப்ரமோட் பண்ணிடுவாருன்னா அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். சங்கல்பமா வச்சுக்கலாம். அதான் சங்கல்பத்தின் பின்னாடி இவ்வளவு ப்ராசஸ் இருக்குன்ற தடைகளை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவாரு அப்படிதானே சுவாமிஜி? இப்ப வந்து பிரார்த்தனைகள் நம்ம இப்ப வந்து உபாசனை பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள், நம்ம இதை ப்ரொசீட் பண்ணதுக்குள்ள தடைகளை இது பண்ணி நம்ம இதை பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு அடுத்து ஒரு 2-3 ஜென்மம். கண்டிப்பா கண்டிப்பா அதுல மாற்று கருத்து. அதுதானே இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காட்டினேன். கிருஷ்ணரே சொல்றாருல கீதையில, என்ன சொல்றாரு அவரு, என்னையே நீ இது வந்து இது பண்ணேன்னா என்னையே வந்து அடைவாய் அப்படின்றாருல. உனக்கு உண்டான எல்லாத்தையுமே என்ன பண்ணி தரேன், உன்னை நான் வந்து என்னிடமே மனதை நிலைநிறுத்து, என்னிடமே புத்தியை செலுத்து, அப்போது என்னிடமே வசிப்பாய், அதில் சந்தேகம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் கைடட் பை மீ, யூ வில் கைடட் பை மீ. நெக்ஸ்ட் என்ன போகணும் எப்படி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம புத்திக்கு என்ன தெரியும்? இப்ப அவருடைய கைடன்ஸ்ல தான் நம்ம உட்காந்து பேசின்னு இருக்கலாம். கரெக்டா இல்லையா? அவருடைய கைடன்ஸ்ல தான் உட்காந்து சத்சங்கங்கள் இந்த கிளாஸ் எல்லாம் உட்காந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நமக்கு அது கூட நமக்கு அது தெரியாது இல்ல. இது கேட்காம இருந்திருந்தா ஆல்ரெடி வாட் எவர் வி ஆர் அண்டர்கோயிங் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கைடன்ஸ் ஆர் அவருடைய பார்வை அவருடைய கருணையினாலதானே நடந்திருக்கலாமே. அப்படித்தானே நம்ம எடுக்கணும். அதனால அதுதான் ஒரு நம்மள ஒருவேளை எங்கெங்கயோ வருது, எப்படியோ வந்து எங்கெங்கயோ இருக்கிறவங்க எல்லாம் நம்ம உட்காந்து இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பாக்குறோம்ல, பேசுறோம், இதை பத்தி சிந்திக்கிறோம்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அவனுடைய இறைவனோட கிரேஸ் தானே, அவனுடைய கருணை தானே. அதனால வந்து அவர்களுக்கு எப்போது எது தேவையோ அவன் கரெக்டான நேரத்துல கரெக்டா என்ன பண்ணுவான், கொடுப்பான். இப்ப இந்த டிஸ்கஷன்ல வந்து இந்த 2 விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி, ஒண்ணு வந்து பக்தி யோகம், ஒண்ணு ஞான யோகம். உபாசனான்றதே வந்து இன்டைரக்டா ஒரு பக்தி யோகமான விஷயமா தான் இருக்கு. உபாசனாலே பக்தி யோகம் தான், பக்தி யோகம் தான். சோ இப்ப இந்த நாமரூபம் வந்துருது, அதனால அது பக்தி யோகம் தான். இந்த 2 விஷயத்திலுமே வந்து அடிப்படை விஷயம் என்னன்னா forget yourself, அல்லது உங்களை வந்து நீங்க கம்ப்ளீட்டா விட்டுட்டு வேற ஒரு இதுல நீங்க உங்களை அட்டாச் பண்ணிக்கிறது. ஞான யோகம்னு சொல்லும் போது நம்ம வந்து கம்ப்ளீட்டா டிட்டாச் பண்ணி நம்ம வேற ஒரு இதுக்கு போறது. அதே மாதிரி பக்தி கர்ம யோகத்துலயுமே ஒரு கர்மம் பண்ணும் போதுமே நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா, சோ அதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் அ ஞானம் தேர் ஆல்சோ.
அந்த கர்ம யோகத்திலையும் ஞானம் கிடைக்குதுன்னு சொல்லலைங்க, அதுலயே போறதுனால ஏகாகிரகம் கிடைக்குது, சித்த சுத்தி கிடைக்குது. அப்ப அந்த அனுபவங்கள் கிடைக்கும் போது நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரும், ஒரு புரிதல் வரும். அது அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை டக்குன்னு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு எம்பவர்மெண்ட் நினைச்சுங்களேன். இப்ப எப்படி சொல்றது, இப்ப நமக்கு ஒரு புரிதலே இல்லாம இருக்கிற ஆளுக்கு இது பண்ணும்போது ஒரு புத்தி கொஞ்சம் ஷார்ப்பன் ஆகி ரொம்ப கிளாரிட்டி ஆகும்போது அப்ப நாம சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப டீப்பா புரியும். ரெண்டாவது மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏகாகிரகம்ங்கிற அந்த ஒரு அனுபவத்தை நீங்க கோத்ரூ பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க நாமத்தையோ ரூபத்தையோ சொல்ற அந்த நாமத்திலேயே லயமாயிட்டா மத்த இது இல்லாம நம்ம அதுலயே லயமாயிருக்கோங்கிறத நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போதுதான் தென் அதுக்கப்புறம் நம்ம இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் ட்ரூத்துங்கிற ஒரு கன்விக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். அந்த அனுபவமே நமக்கு மற்ற எண்ணங்கள் அற்ற ஏக சிந்தனையா ஏகாகிரக அனுபவங்கள் பெரிய கிளாரிட்டி கொடுக்கும் நமக்கு. அது நெக்ஸ்ட் லெவல் ஹையர் ட்ரூத் கிளாரிட்டி நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும். பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துலயுமே என்னன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஏகாகிரகம் அடைஞ்ச பிறகு கூட நம்ம ஏதோ இருக்குன்ற மாதிரிதான் நம்ம ஞான யோகத்துல நம்ம கற்பனையில இருக்கோம். நம்ம அதாவது நம்ம பிரதிவேற்ற நிலையை அடைவோம், இல்லைன்னா நம்ம உணர்ந்துருவோம், எதையோ ஒன்று உணர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு வித புரிதல், அதை புரிதல்னு சொல்லலாம் நம்ம. இப்போ இதே பக்தி யோகத்தையும் இதே கர்ம யோகத்திலயும் இந்த மூணுலயுமே அந்த ஒரு ஸ்டேஜ் தான். ஒன்ஸ் நீங்க ஃபர்கெட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே ஜீரோ ஆர் ஃபுல் அந்த ஸ்டேஜ் தான். இப்போ நம்ம கம்ப்ளீட்டா தியானம் பண்றோம்னா, தியானமோ இல்ல ஒரு வேலையோ ஒரு பக்தியோ பண்ணும்போது உங்களை நீங்க மறந்துடுறீங்க, உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை மறந்துடுறீங்க. யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் யுவர் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த மூணுத்துக்குமே எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. அந்த மூணு இருக்காது. ஆனா அத நம்ம உணர மாட்டோம். இப்ப நீங்களாம் டெய்லியும் கோத்ரூ பண்றீங்கல்ல, தூக்கம், கனவு, வேக்கிங் ஸ்டேட்டு, சம்டைம்ஸ் நீங்க இறை சிந்தனையில இருக்கும்போது அந்த சின்ன சின்ன ஒரு ஏகாகிரக ஒரு சின்ன ஒரு ஃபிளிக்கரிங் ஆஃப் கிளிம்சஸ் நிறைய நம்ம லைஃப்ல கோத்ரூ பண்ணுவோம். ஆனா எதுவுமே நம்ம ரிமெம்பர் பண்றது இல்ல. இது இப்படிதான் நடக்குதுன்னு நமக்கே தெரியல. இல்ல இப்ப சிமிலர் பாருங்க, இப்ப இந்த கிளாஸஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கைய இன்னொரு டைமென்ஷன்ல பார்க்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, பாத்துக்கிட்டு இருக்கீங்க கரெக்டா? ஆனா இதே வாழ்க்கைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த டைமென்ஷன்ல பாக்கல. இல்ல அப்பயும் இதே குடும்பம் தான், இதே வாழ்க்கை தான், இதே சூழ்நிலை தான், அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. இப்பயும் அதே தான். ஆனா நீங்க பார்க்கக்கூடிய பார்வை மாறுது இல்ல. அப்ப அந்த பார்வை எப்படி திருஷ்டி, நீங்க பார்க்கக்கூடிய அந்த திருஷ்டி மாறுறது காரணம் இந்த அறிவு. அப்ப இந்த ஏகாகிரக சந்தனையில எல்லாமே ஒரே மாதிரி வந்தாலும் இந்த அறிவோட சேர்ந்து அந்த ஏகாகிரகம் ஏற்படும் போது அங்க ஞானமா மாறிடும். அறிவில்லாம அது நடக்கும்போது ஒரு அனுபவமா இருக்கும். அந்த அனுபவத்தை கோத்ரூ பண்ணிட்டு வந்தாலும் சம்டைம்ஸ் தெரியலாம், சம்டைம்ஸ் தெரியாம போலாம், இல்ல நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? இல்ல புரியலையா? இல்ல புரியுது. அதாவது புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஞான விஷயம் தியானத்துல உட்காரும் போது உள்ள டிஃபரன்சஸ் வேற. இப்ப இவ்வளவுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உட்காருதுன்றது வேற, பிளைனா ஒரு விஷயத்த போய் பண்றதுன்றது வேற. இங்கதான் நான் கொஞ்சம் ஃபர்தரா நான் பிரெயின் ஸ்டார்மிங் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஒரு பக்தி யோகத்தை கிருஷ்ணரையே நினைச்சு ஒருத்தர் இருக்காங்க, மீரா ஃபார் இன்ஸ்டன்ஸ். நம்ம எக்ஸ்ட்ரீம் போக வேண்டாம், பட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜை கம்பேர் பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேயே ஸ்டேஜ் ஒண்ணுதான். ஷீ இஸ் நாட் கெட்டிங் எனி இது ஒரே ஒரு பக்தி அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு ஒரு கர்மத்தை ஒருத்தர் பண்றாங்க. ஜஸ்ட் இப்ப இந்த கண்ணப்ப நாயனார் கண்ணை எடுத்து ஒரு கண்ணை வச்சாரு பக்தி அல்லது அந்த ஒரு செயல். சோ இது மூணுத்துலயுமே பக்தி, கர்ம, ஞானம் ஒண்ணுத்துலயுமே அடிப்படை விஷயம் என்னன்னா ஃபர்கெட்டிங் அவர் செல்ஃப். அந்த ஒரு ஏகாகிரக நிலை மூணுத்துலயுமே இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேஜ் மூணுத்துலயுமே எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா? இந்த ஏகாகிர நிலை அடையும் போது மூணுத்துலயும் ஒண்ணுதான் நடக்குதுனாலும் ஏகாகிர நிலை அடையும் போது அல்ல அடைஞ்சதுக்கு பின்பும் இந்த forgetting ourselves, that point after remembering yourself, how you are remembering yourself, it is the matter. When you are remembering back normally as usual yourself, it is not அந்த அனுபவத்தினால பெறப்பட்ட ஒரு அறிவு கிடையாது. When you are remembering back yourself with the ultimate supreme, then that அனுபவம் is correct. ரிமெம்பரிங் வருமா? ஒன்ஸ் நம்மளோட ஃபர்கெட் ஆயிட்டோம்னா ரிமெம்பரிங் வரணும்னா தான் இந்த அறிவோட சேர்ந்து பயணிக்கணும். இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு தீபாவளி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல ஆரம்பத்துல. இப்ப தீபாவளி கடந்து வந்தீங்கல்ல, ஆனா நான் சொன்ன ஒரு நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த ஆங்கிள் பார்க்கும்போது அதே தீபாவளி இப்ப திரும்பி பார்க்கும்போது கரெக்ட் அப்படின்னு ஒரு யோசனை வருதா இல்லையா நமக்கு? ரிமெம்பரிங் வரணுமா? ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்டேஜ் போயிட்டோம்னா we should forget all these things இல்லையா?
நம்ம அந்த ஒரு ஞான நீங்க தூக்கத்துல அந்த டைம் மறந்துட்டீங்க, திருப்பி ஞாபகம் வெளியே விழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பழைய ஆள் தானே இருக்கிறீங்க. என்ன மாற்றம் நடந்தது? தினசரி தூக்கத்துக்கு போயிட்டு வரீங்க, திருப்பி அதே ஆள் தான் வரீங்க, அதே அஞ்ஞானமா இருக்கிற ஆள் தான் வரீங்க. என்ன மாற்றம் நடந்தது? அதுக்கும் நீங்க தூக்கத்துல அனுபவிச்ச அந்த அனுபவத்திற்கும் ஏகாகிரக அனுபவத்துக்கும் அந்த மாதிரி அதுவும் ஒரு போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல யூஸ் இல்ல யூஸ் இல்லைங்கிறத விட அதனால அடையப்பட வேண்டிய முக்கிய பலன் அடையப்படாம போயிடுது இல்ல. ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்க டெய்லியும் தூங்கி எந்திரிச்சிட்டு கனவுக்கு போயிட்டு வர்றதை வச்சே ஞானம் அடைஞ்சிடலாம். நீங்க தெளிவடைஞ்சிடலாம், நீங்க ஜீவன் முக்தனா மாறிடலாம். ஆனா இந்த தூக்கத்தையும் கனவையும் அந்த டெப்தா நம்மளால இன்னும் பார்க்க தெரியாததுனாலதான் டெய்லி நம்ம அந்த அனுபவத்தை கோத்ரூ பண்ணாலும் அதுல இருந்து நமக்குள்ள ஒரு விழிப்பு நிலை வரமாட்டேங்குது. அதாவது துரிய நிலை நமக்குள்ள ஏற்பட மாட்டேங்குதுன்னு நான் சொல்ல வரேன். இதுவே போதும். டெய்லி 3 அவஸ்தையை கோத்ரூ பண்றதை வச்சே துரியத்துக்கு போயிடலாம். ஆனா அதை கோத்ரூ பண்ணி நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாததுனாலதான் இன்னும் பலவிதமான சாதனைகளை நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அது போல ஏகாகிரக நிலையை நாம் நமக்குள்ள அனுபவிக்கும் போது அதோடு ஒரு தெளிவும் புத்தியும் நமக்குள் இருந்து நம்ம அனுபவித்தோம் என்றால் அந்த ஏகாகிரக நிலையே நமக்கு ஞானத்திற்கு எடுத்துன்னு போயிடும். சப்போஸ் இந்த ஒரு தெளிவில்லாம ஆனா தொடர்ந்து உபாசனை செய்து கொண்டே இருப்பதினாலும் ஏகாகிரக நிலையை அடைந்து அதனால் திரும்பி வருவதனாலும் அவர்கள் ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து உயர்கிறார்களே தவிர கீழே செல்வது கிடையாது. அவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு அவர்கள் எவால்வ் ஆகிட்டு தான் போவாங்களே தவிர கீழே வரமாட்டாங்க. பட் ஆனா அந்த ஒரு பாயிண்ட வச்சே நம்ம மொத்தமா அப்லிஃப்ட் ஆகலாம், இல்ல ஸ்டெப்பா நமக்கு அப்படியே போகலாம். ரெண்டுமே நம்மளுடைய இதை அப்ரோச் பொறுத்திருக்கு. சிம்பிளான விஷயங்க, ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிள். எல்லா உபநிஷத்தையும் எடுத்து பாருங்க, இந்த 3 அவஸ்தையை வச்சுதான் பேசியிருப்பாங்க. வேற உங்களுக்கு அனுபவம் இல்லாத, தினசரி அனுபவம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்லவே கிடையாது. டெய்லி நமக்கு நடக்கிற கனவு, தூக்கம், வேக்கிங், இதை நம்ம ரிசர்ச் பண்ணோம்னாலே we become a 4th ஸ்டேட்டா அந்த துரியத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோம். எவன் வரான் காலையில, எங்க போறான், அவன் வர்றவன் யாரு, போறவன் யாரு, அங்க அனுபவிக்கிறவன் யாரு, அங்க அனுபவிக்கிறவன் யாரு, இதெல்லாம் மொத்தம் என்னன்னு இதை நீங்க கொஞ்சம் கான்டெம்ப்ளேட் பண்ணாலே அதான விசாரம். அப்ப நம்ம அனுபவத்தை கோத்ரூ பண்றோம், டெய்லி இத்தனை வருஷமா ஒரே அனுபவத்தை கோத்ரூ பண்றோம். ஆனா அதுல இருந்து அறிவு வந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது. அனுபவத்தை ஆராயும் போதுதான் அறிவு வருகிறதே தவிர அனுபவத்தினாலே வர அறிவு சாதாரண அறிவா இருக்கே தவிர அது ஞானமா மாறுறது கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில சுகப்பட்டுக்கிட்டே வரோம், ஆனா அந்த சுகப்பட்டுக்கிட்டே வரோங்கிறது நமக்கு தெரியுதே தவிர இந்த சுகங்கள் நிலையில்லாமல் இருக்குங்கிற அறிவு நமக்கு எங்க வருது? இந்த சுகங்கள் மாறிக்கிட்டே இருக்குதே, சுகங்கள் என்னை விட்டு போய்கிட்டே இருக்குது, தினசரி வருது போகுதுன்னு இருக்குதே, அப்ப நிலையா எனக்கு சுகம் இல்லையா, இருக்குதா அப்படிங்கறத நம்ம எங்க யோசிக்கிறோம்? இந்த சுகம் எனக்கிட்ட இருந்து தான் வருதா, வெளியில இருந்து வருதா? உண்மையாலுமே இதெல்லாம் இருக்குல்ல. சுகம் வரும்போது அப்போ அதை ஜாலியா அதை என்ஜாய் பண்றமே தவிர அதை டீப்பா என்ஜாய் பண்ணி அதோட கலந்து எல்லாம் இருந்தாலும் அதை என்ஜாய் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸ்டா நமக்குள்ள உட்காரும் போது இதை ஒரு விழிப்புணர்வோட ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணோம்னா இந்த அறிவு டக்குன்னு பிளிக்கர் ஆயிடும் நமக்குள்ள. விழிப்புணர்வு போது இருக்கிறது போயிடுவேன். ஒரு டெம்பரரி 10 நிமிஷம் ஏதோ ஒரு ஜாலி இருந்தா அதுவும் போயிட்டு, அதான் நீங்க சொல்லுங்க ஆனந்தம் ஸ்டேஜுக்கு வரணும். சத்சித் ஆனந்தம் சொல்ற மாதிரி இதுவும் இல்லை அதுவும் இல்லை, பிளஸ் இல்ல மைனஸ் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது அது போயிடுமே அப்படின்னா சிற்றின்பம் போய் பேரின்பம் கிடைக்கும், விஷய ஆனந்தம் போய் பரமானந்தம் கிடைக்கும். அது இழக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க, அது இழப்பதனால் அது அதை விட ஒரு உயர்ந்த ஆனந்தமோ ஒரு சுகமோ நமக்கு கிடைக்கும். பந்தப்பட்டு இருக்க விஷயத்துல இருந்து பெறப்படக்கூடிய சுகம் அந்த பந்தத்தினால் வருதுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சு அந்த விஷயத்துல இருந்து பந்தப்படாம இருக்கும் போது ஒரு யதார்த்தத்துல நமக்கு வரக்கூடிய சுகம் அதை விட அதிகம். அதனால அதை விடணும்னு சொல்ல வரல, அதை கோத்ரூ பண்ணிக்கிட்டே நம்ம அறிவு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அறிவு அப்படியே தெளிவா அப்படியே வந்துச்சுன்னா அதை அனுபவிச்சுக்கிட்டே இந்த அறிவு அந்த 2 விதமான ஒரு சுகத்தையும் கோத்ரூ பண்ணும். எல்லாம் இது தெரியுது, அது நம்ம சூழ்நிலை, நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம், குடும்பம் இது மாதிரி, ரைட், ஓகே, கோத்ரூ பண்ணிட்டே வரும். அப்ப அந்த அறிவு மெச்சூரா இருந்து அதை பாக்குறதுல இருக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கு பாருங்க,
பற்றற்ற நிலையில இருக்கக்கூடிய சுகத்துக்கு மிஞ்சின எந்த சுகமும் கிடையாது. நன்றி குருஜி. பற்றுதலோட இருக்கக்கூடிய சுகம் நமக்கு அடுத்த உடனே கொஞ்ச நேரத்துல துக்கமா மாறும், துக்கத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. சுகம் போனா நேச்சுரலா அடுத்து துக்கம் தான் வரும். ஆனா பற்றற்ற நிலையில அறிவுல பார்க்கப்படுறது வந்து எப்பயுமே அது வந்து துக்கத்தை கொடுக்கவே கொடுக்காது. அது வந்து சுகம்தான், ஒரு அப்படியே ஸ்டேபிளா அந்த ஸ்டெபிலிட்டி தான் அதிகமாயிட்டே போகும். உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுமே தவிர அது குறையவே குறையாது. இப்ப நீங்க இந்த ஒரு 6 மாசம் 1 வருஷமா நம்ம படிச்சு கேட்டு உங்களுக்குள்ள கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகமாயிட்டே வருதுங்கிறத நீங்க ரிமெம்பர் பண்ணீங்கனாலே அதுவே உங்களுக்குள்ள ஒரு செட்டில்டு ஃபீலிங் கொடுக்குது இல்ல. ரைட்டு, ஓகே, கரெக்ட் தான், நம்ம போறது கரெக்ட் தான், இல்ல நம்ம கொஞ்சம் தெளிவாயிருக்கும் நினைக்கும் போதே நம்ம மேல வச்சிருக்க கான்பிடென்ட், நம்ம மேல வச்சிருக்க விஷயங்கள் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கொடுக்கு. அதுதானே சுகம். நல்லது. காலை மாலை முடியாதவர்கள் குறைந்தபட்சம் காலையிலாவது நீங்கள் தினசரி மந்திர ஜபத்தை செய்ய வேண்டும். ஏன்னா உபாசனையில நம்ம வந்து சின்சியரா இருந்தாதான் நமக்கு மாற்றம் வரும், இல்லாட்டினா மாற்றம் வராது. நல்லது.